அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் புளியர்கோன் புளித்த புளியர்கோன் கடல் போற்றி அழுவிசை வெள்ளிதப்பில் அடைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வண்டொண்டர் பதம் போற்றி ஒளிமொழி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி எல்லாம் உனது பதம் எல்லாம் உனது செயல் எல்லாம் உனதருளே என்றிருந்தால் சொல்ல அவர் மாவீரம் நீங்கும் மறு உணவடிக்கே ஆதரவாய் சொக்கநாதார் திரு ஆலவாயரன் உடன் இருக்க எமது தாய் தந்தையராகிய கோமதியுடைய சமேத சங்கரலிங்க பிரபுவினுடைய பொன்னார் பாலகங்களை செல்வம் மனமுடி நிகழாலை நமஸ்கரித்து மகிழ்ந்து தோன்றா துணையாக இருந்து ஞானக்கரணம் செய்யக்கூடிய ஆசிரியமூர்த்தியினுடைய திருவடிகளையும் உமா சன்னியானத்தினுடைய குருவர்களையும் மனமுடி நிகழாலை வணங்கி மகிழ்ந்து விழாவிற்கு எனக்கு வாய்ப்பை நல்கி இருக்கக்கூடிய சிவஸ்ரீ கோவிந்தன் ஐயா உள்ளிட்ட நண்பர் பெருமக்களுக்கும் திருமுறை நல்கிய நம்முடைய சிவஸ்ரீ மோகன் ஐயா அவர்களுக்கும் வரவேற்புரை நல்கிய பேராசிரியர் சிவஸ்ரீ ரமேஷ் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இச்சபையிலே கூடியுள்ள சைவ சமய பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய திறந்தாங்க வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வருடம் மாதந்தோறும் நம்முடைய குருவருள் திருமுறை மன்றமானது ஒவ்வொரு தொடர் சொற்பொழிவை வைத்திருந்தார்கள். பன்னிரு திருமுறை சொற்பொழிவு நடக்கும்போது திருமந்திர சொற்பொழிவு நடக்கும்போது அடியனுக்கு வைத்தியநாத பெருமான் ஒரு வாய்ப்பு கொடுத்தார். திருமந்திரத்தில் திருநீரும் சிவவேடமும் அப்படிங்கிற தளத்தில் அடியன் சமய சொற்பொழிவு செய்திருந்தேன். அந்த பழக்கத்தில் தான் மீண்டும் ஐயா என்னைய இப்பொழுது தளங்களை வரிசைப்படுத்தி அந்த தளங்களை பற்றிய ஒரு ஆய்வாக ஒரு கட்டுரையை பேச சொல்லி அழைத்திருந்தார். அப்போ நான் கேட்டேன், திருவாரூர் பேசியாச்சா, காஞ்சிபுரம் பேசியாச்சா, சிதம்பரம் பேசியாச்சா, எல்லாம் பேசியாச்சு அப்படின்னு. அடியன் சங்கரன் கோயில் சைவ சித்தாந்தத்தில் மாணிக்கவாசம்னு ஒரு கடைக்கோடி மாணவர்கள் தான் ஒரு. அப்போ வேணால் அட்டவியலுக்கான தலங்கள் பேசிடலாமாங்க யாருன்னு என்னுடைய அதிக பிரசங்கிக்கணுமா ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். அவசரப்பட்டு சொல்லிட்டோமோன்னு எடுத்து அதை ஆய்வு பண்ணும்போது தான் தோணும். நமக்கு திருவாரூர் பெருமை பேசணும்னு ஆசை, சிதம்பரம் பெருமை பேசணும்னு ஆசை, என்னுடைய ஆத்மநாயகர் மீனாட்சி சொக்கநாதர், அதனால் ஆலவாய் பெருமையை பேசணும்னு ஆசை, காசியை பற்றி பேசணும்னு ஆசை. இதெல்லாம் பேசியாச்சுன்னு ஐயா சொல்லிட்டாங்க. அப்போ என்ன சொல்லணும்னு தெரியாமல் அட்டவிரட்டான தலைமையினுடைய தேவாரத்தை கல்யாணபுரி கூலம்பட்டி ஆடின மடத்துக்கு நான் தொகுத்து கொடுத்தேன். வரலாறு அல்ல, திருமுறைகளை மட்டும் சன்னிதானம் அவர்கள் தலையாத்திரை மேற்கொண்டார்கள். அட்டவிரட்டான தலங்களுக்கு தலையாத்திரை மேற்கொண்டார். அந்த அட்டவிரட்டான தலங்களுக்கு உண்டான திருமுறையை தொகுத்து கொடுத்தோம். அந்த திருமுறையை தொகுத்த காரணத்தினால ஐயாட்ட உடனே என்ன சொன்னேன், ஐயா அட்டவிரட்டான தலங்கள் பேசிடலாமா அப்படின்னு கேட்டேன். அழகாக பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டான். ஏன்னா எல்லா பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் பேசிய மேடை அது. எங்கள் ஊர் சைவ சித்தாந்த சரபம் பட்டமத்து ஐயா பேசிய மேடை. இன்னும் நான் எத்தனையோ பேரை கேட்டுருக்கிறேன், ஐயா சொல்லுவாங்க இவங்களெல்லாம் பேசியிருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ அவங்களெல்லாம் ஒரு தலம் பேசியிருக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு எத்தனை தலம் பேச போகிறோம்? 8 தலம். அட்டம்னா 8 தலங்களை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பேசிக்க போகிறோம், சிந்தனை பண்ண போகிறோம். அப்போ ஒரு தலத்துக்கே ஐயா கொடுத்த நேரம் காணாது. 8 தலத்தை எப்படி பேச, இந்த 8 தலத்தை ஆய்வு பண்ணும்போது தான் முதல் முறையாக என்னுடைய புத்தி களைத்து போனது. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அந்த அட்டவிரட்டான தலங்கள் இருக்கு. ஒவ்வொரு கோவிலினுடைய தலபுராணத்தை என்ன செய்யணும், எடுத்தாண்டு பேசணும். சுவாமி சிவபெருமானே பரம்பொருள்னு ஸ்தாபிக்கக்கூடியது இந்த 8 தலங்கள். அதனால பெரிய புராணத்திலிருந்து எடுக்கணும், கந்த புராணத்திலிருந்து எடுக்கணும், இதெல்லாம் சொல்லி உங்களை பயங்காட்டல 1.5 மணி நேரத்தை தாண்டிடுவாரோ அப்படின்னு சொல்லலை. என்னுடைய புத்தி களைத்து போனதை சொல்கிறேன். இப்போ உயிர் களைப்பை மாணிக்கவாசகர் பேசுகிறார். புல்லாகி பூடாய் பொதுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல்லசுவராகி முனிவராய் தேவராய் செல்லான்ற தாவர சண்டப்பட்டு எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் அப்படிங்கிற. அவருக்கு பிறப்புல களைப்பு தட்டி போச்சு, நமக்கு களைப்பு தட்டலை. அதனால தான் நம்ம என்ன செய்யறோம், அடுத்து என் பேத்தி வயிற்றுல பிறக்கணும் அப்படின்னு டிக்கெட் புக் பண்ணிட்டு போகிறோம். சுவாமிகிட்ட என்ன கேட்கல, பிறவாமையே கேட்கணும். அவருக்கு உயிர் களைப்பு ஏற்பட்டது. அதுபோல் இந்த அட்டவிரட்டான தலங்களை பற்றி சிந்தனை செய்யும் போது எனக்கு புத்தி களைப்பு ஏற்பட்டது. நிறைய நான் அறியாத விஷயங்கள் கிடைத்தது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா தக்க யாகத்து பரணின்னு ஒரு நூல் கிடைத்தது. அதற்கே இந்த சபைக்கு நான் முதல்ல நன்றி சொல்லுவேன். ஒட்டக்கூத்தர் அருளிய 96 வகை சிற்றிலக்கியங்கள் பரணி. யானையை 1000 யானையை வென்ற வேந்தனுக்கு பாடப்படுவது பரணி.
அப்போ நம்ம சுவாமிக்கு பாடாமல் இருக்க முடியுமா? ஒட்டக்கூத்தர் பண்ணியிருக்கிறார். அந்த நூலை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு இந்த சொற்பொழிவுக்கு ஆய்வு செய்யும் போது தான் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி வரை அந்த நூலை தூசி கட்டி கூட நான் பார்த்தது கிடையாது. அப்படி ஒரு அற்புதமான நிகழ்வை எல்லாம் எனக்குள் ஏற்படுத்தியது இந்த மேடை. அதற்கு முதலில் திருவள்ளுவருக்கு நன்றியை சொல்லி நம்மளுடைய சிந்தனையை தொடரும். வீரஸ்தானம் அப்படின்னா நம்முடைய திருமுறைப்பாடி ஐயாவே அழகாக சொன்னாங்க, சுவாமி 8 வீர தீர செயல்களை புரிந்த தலம். அதனால் அதுக்கு பேர் வீரட்டானம்னு 8 தலங்கள். அந்த 8 தலங்களும் சுவாமி சுயம்பு மூர்த்தியை எழுந்தருளக்கூடிய தலம். இப்போ நம்முடைய ஆய்வு எப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, பாடல் பெற்ற தலங்களை சிந்தனை செய்வது அப்படின்னா, பாடல் பெற்ற தலங்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் எல்லாத்துக்கும் நன்றாகவே தெரியும், 274. நிறைய வைப்பு தலங்கள்லாம் இருக்குது. இப்போ நான் அந்த ஓதுவார் ஐயாவுக்கு கொடுக்குறதுக்குன்னு திருமுறையில் சங்கரன் அப்படின்னு ஒரு நூல் கொண்டாந்துருக்கிறேன். எங்கள் ஊர் சுவாமி மேலே பாடப்பட்ட பாடல்களையெல்லாம் தொகுத்து. எங்கள் ஊர் பாடல் பெற்ற தலம் கிடையாது. ஆனால் எந்த இடத்துலலாம் சங்கரனும் சங்கர நாராயணரும் வராங்களோ அதெல்லாம் எங்கள் ஊர் சுவாமி மேலே பாடப்பட்டது. எங்கள் ஊர் சுவாமி பேர் கோமதி எம்பியை சமேத சங்கரலிங்கம். அப்படி நிறைய வைப்பு தலங்கள் இருக்குது. உங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ ஞானசம்பந்தர் பாடிய பதிகம், அப்பர் சுவாமிகள் பாடிய பதிகம், சுந்தரமுத்து சுவாமிகள் பாடிய பதிகம், இதெல்லாம் வைத்து தான் நீங்கள் பாடல் பெற்ற தலத்தை தொகுத்து வச்சுருக்கிறோம் 274. ஞானசம்பந்தர் பாடிய பதிகம் எத்தனை? 383. அழகாக சொல்கிறாரு, 383 அது பிற்காலத்தில் சரி 39,000 பதிகம் பாடியிருக்காரு ஞானசம்பந்தர். 1 அல்ல 2 அல்ல 39,000. கிடைச்சது எத்தனை? நம்ம தோளுடைய செய்திகளில் தொடங்கி திரு கல்லூர் பெருமணத்தில் பாடின தேவார இறுதியாக கிடைத்தது 39,000 பதிகம். ஆனால் கிடைத்தது வெறும் 384. அதுபோல் நம்முடைய அப்பர் சுவாமிகள் 49,000 பதிகம் பாடியிருக்கார். கிடைத்த பதியங்களுடைய எண்ணிக்கை அதே 3. இதெல்லாம் விட எனக்கு பெரிய ஆச்சரியம் சுந்தரமுத்து சுவாமிகள் மேலே தான். ஏன்னா ஞானசம்பந்த பெருமான் 3 வயதில் தொடங்கி 16 வயது வரையா பாடினார். கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் பாடினார். நாவுக்கரசரோ 81 ஆண்டுகள் காலம் வாழ்ந்து பாடினார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய 16 வயதில் தான் தேவாரம் பாட தொடங்குறார். அவர் பித்தா பிரைசூடி பாடும்போது அவருடைய கல்யாண நாள் அன்னைக்கு தான் பித்தா பிரைசூடி பாடுறார். கல்யாணம் முடித்த வயசு முடிக்க தொடங்கின வயசு 16. அவர் தாளனை முன்படைத்தான் பாடும்போது அவர் வயசு எத்தனை? 18. இப்போ 2 ஆண்டுகள் 2 வருஷத்துல 16,000 பதிகள் பாடியிருக்கார். அவர் தான் எனக்கு பெரிய ஆச்சரியம். சுந்தரமுத்து சுவாமிகள் தான் பெரிய ஆச்சரியம். 2 ஆண்டுகளில் 16,000 பதிகள். நம்முடைய பித்தா பிரேசிகளை தொடங்கி திரு அஞ்சைக்களத்தில் தானனை முன்படைத்தான் பதிகம் வரையா 16,000. ஆனால் கிடைத்தது எத்தனை? 100 பதிகங்கள். பிச்சைக்கையாக ஒரு பதிகம் சொல்கிறாங்க 101 பதிகங்கள். அப்போ இதன் அடிப்படையில் பார்த்தோமே ஆனால் எத்தனையோ சிவாலயங்கள் என்ன பண்ணியிருக்கோம்? பாடல் பெற்ற தலங்கள் இருந்திருக்கலாம், வைப்பு தலங்கள் இருந்திருக்கலாம். நமக்கு கிடைக்கப்பட்டது 274. திரு வெண்காடுன்னு ஒரு கோயில். அந்த கோயிலெலாம் இப்போ இல்லை. பூண்டி நீர்த்தேக்கமாக இருக்குது. அந்த கோயில் எப்படிப்பட்ட கோயில்னா, சுவாமிக்கு சுந்தரர் கையில் என்ன வச்சிருப்பார்? ஞானசம்பந்தர் தாளம் வச்சிருக்கிறார், அப்பர் சுவாமிகள் உலகப்பட வச்சிருக்கார், சுந்தரமுத்து சுவாமிகள் கையில் ஒரு குச்சி வச்சிருக்கார். சுந்தரமுத்து சுவாமிகளுக்கு ஊன்றுகோல் கொடுத்த தலம் என்னது? திரு வெண்பாக்கம். சுந்தரமுத்து சுவாமிகள் கண் தெரியாமல் அந்த கோயிலுக்கு போகிறாரு. கோயிலுக்கு வெளியில இருந்து கேட்கிறார், சுவாமி உள்ளே இருக்கிறாருன்னு கேட்கிறார். பிழை உலக பொறுத்தெழுவர் எந்தடியேன் பிழைத்தக்கால் பழியதனை பாராமே படலம் நீக்கல் மறைப்பித்தார். குலைவிரவு வடிகாதா கோயில் உள்ளாயோ என்ன? உலையுடையான் நினைவுடையான் உள்ளிருந்து உலகம் போகிறேன்றார். சுவாமி உள்ளேருந்து என்ன சொல்றாரு? உள்ளதா இருக்கேன் போது கையில் வெளியே உள்ளேருந்து ஒரு குச்சியை தூக்கி வெளியில் போடுறாரு. அதுதான் அவர் கையில் இருக்க குச்சி. சுவாமி உள்ளே இருக்கிறான்னு கேட்டால் உள்ளதா இருக்கேன் வெளியே போகிறார். யாரு? நம்ம சுவாமி திருவெண்பாக்கம் சுவாமி சுப்பிரமணிய சுவாமிகளை பாரு. பிழை உலக பொறுத்துடுவது. நான் பிழை செஞ்சால் பொறுத்துடுவேன்னு நினச்சி நான் பிழை பண்ணேன். ஆனால் சுவாமி என்ன பண்ணார்? கண்ணில் மறைப்பிட்டார். அதனால் சுவாமி ஒரு ஊன்றுகோல் கொடுத்த தலம் திருவெண்பாக்கம். இப்போ அன்றைக்கி இந்த கோயிலை நீங்கள் தரிசனம் பண்ணணும்னா கிடையாது. அந்த இடத்துல இந்த பூண்டி நீர்த்தேக்கல் இது மாதிரி எண்ணற்ற சிவாலயங்கள் இருக்கிறது. சுவாமி என்ன பண்ணார்? இந்த கலியுகத்துக்கு எத்தனை திருமுறை தேவையோ அது அவருடைய அசிரியர் வாக்கு. என்ன தேவையோ அதை வச்சிருக்கிறார். நம்மளால் அதையே என்ன பண்ண முடியலை, நாள்தோறும் முற்றோதல் பண்ண முடியலை. அத்தனை பதிகங்கள் இருக்குது. இப்போ இதில் அட்டவீரக்கான தலங்களும் பாடல் பெற்ற தலங்கள்.
இதில் சில தலங்கள் வைப்பு தலங்கள். இப்போ கோவலூர் வீரட்டம்னு இருக்குது, அங்கே பதிவும் கிடையாது. ஆனால் சுந்தரமுசாமி என்ன பண்ணுறாரு, கோத்திட்டையும் கோவலும் உகந்து கோயில் கொண்டிருந்தார். அதனால் சில கோத்திட்டை அப்படிங்கிற திட்டையும் பாடல் பெற்ற தலங்களில் உண்டு. அதனால் சில தலங்கள் நாட்டுத்தொகையில் வைப்பு தலங்களாக கூட அந்த 8 அட்ட விரட்டான தலங்கள் நம்ம அதை பற்றிய சிந்தனைகளை செய்வோம். யார் யார் அங்கே வழிபாடு பண்ணியிருக்காங்க, அந்த தலத்தினுடைய சிறப்பு என்ன, சுவாமி அங்கே என்ன வீர தீர செயல்களை புரிந்தார் அப்படிங்கிற சிந்தனைகள்லாம் சிந்தனை. இந்த 8க்கும் சுவாமிக்கும் ரொம்ப பெரிய தொடர்பு உண்டு. 8 அப்படிங்கிற எண்ணம். அட்ட புஷ்பம், சுவாமிக்கு சாத்தக்கூடிய புஷ்பம் அட்ட புஷ்பம். பாதிரி, செண்பகம், வெள்ளருக்கு, தாமரை, நந்தியாவர்த்தனம், அரளி, நீலோத்பவளம், இப்படி வெள்ளருக்கெல்லாம் சேர்த்து சுவாமிக்கு சாத்தக்கூடிய புஷ்பங்களாக அட்ட புஷ்பம்னா 8 புஷ்பம் இருக்குது. அது மாதிரி சுவாமி எத்தனை குணமுடையவர்னா 8 குணமுடையவர். கோளில் பொறியில் குணமுள்ளவே என் குணத்தால் தாழை பணங்கார் தரை. சுவாமிக்கு மட்டும்தான் என்ன வேணும், 8 குணம் இருக்குது. வேறு எந்த சமயத்தில் இருக்கக்கூடிய கடவுளுக்கு என்ன கிடையாது, அந்த கணம் கிடையாது, குணம்லாம் கிடையாது. இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கியவர். இயல்பாகவே அவருக்கு என்ன கிடையாது, ஆணவம் கண்மம் மாயெல்லாம் கிடையாது. பாசம்னா 3 மலங்கள், ஆணவம் கண்மை மாயை. தன்மையத்தினாதல், தூய உடம்பினாதல், பேரருள் ஆற்றல் உடைமை, முடிவில் ஆற்றல் உடைமை, நம்முடைய வரம்பில் இன்பமுடைய வரம்பில் இன்பமுடைமை, இயல்பாகவே பாசங்களில் இருந்து நீங்குதல், இயற்கை உணர்வினாதல், முற்று உணர்தல். இந்த சுவாமிக்கு எத்தனை குணங்கள் இருக்குது, 8 குணங்கள். அதே போல் 8 தலங்கள் அட்ட விரட்டான தலங்களாக இருக்கு. சுவாமிக்கு 2 நிலை இருக்கு. நம்ம சுவாமிக்கு சிவபெருமானுக்கு 2 நிலை. ஒன்று தடக்க நிலை, இன்னொன்று சொரூப நிலை. இப்போ நமக்கே 2-3 நிலை இருக்கும். வீட்டில் அப்பா, ஸ்கூலுக்கு போனால் நம்ம ஒரு ஆசிரியர் இருந்தால் ஆசிரியர், தொழில் பண்ண போனால் அங்கே ஒரு முதலாளியோ தொழிலாளியோ, நமக்கே இத்தனை நிலைகள் இருக்குது. அது மாதிரி நம்ம சுவாமிக்கு எத்தனை நிலை, 2 நிலை. தடக்க நிலை, சொரூப நிலைன்னு பேர். அந்த தடக்க நிலை யாரும் உணர முடியாத நிலை. உலகெல்லாம் உணர்ந்து ஓதுவதற்கு அறியவர். யாராலையும் அவர் தெரிஞ்சுக்க முடியாது. நமக்கு சிற்றறிவும் சிறு தொழிலும். அவர் பேரறிவாளர், அவரை புரிஞ்சிக்க முடியாது. இந்த சிற்றறிவை கொண்டு நம்முடைய சித்தாந்தம் சொல்லும், நெல் மணி திறந்தா எவ்வளவு வெளி இருக்கோ, துவாரம் இருக்கோ, அந்த அளவுக்கு தான் நமக்கு அறிவு, சிற்றறிவு. அந்த அளவு அறிவுடைய நம்ம என்ன செய்ய முடியாது, பேரறிவுடைய பொருளை பற்ற முடியாது. அப்படி பேரறிவுடைய பொருளாக சான்றோர்களால் உணர முடியாத நிலையில் இருக்கக்கூடிய நிலைக்கு பேர் தான் தடத்த நிலையில் பேர். அப்படி தடத்த நிலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானால் நமக்கு ஏதாவது பலன் உண்டா, ஒரு புண்ணியம் இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ அவர் என்ன பண்ணணும், நமக்காக ஒரு படி இறங்கி வரணும். அவர் நம்மொருட்டு இறங்கி வந்த நிலை தான் சொரூப நிலை. உலகெல்லாம் வந்து ஓதுவதற்கு அறியவன். உலகம்னா சான்றோர்களையும் குறிக்கக்கூடிய சொல். அப்போ அப்படி இருந்த சுவாமி, தடத்த நிலையில் இருக்கக்கூடிய சுவாமியை நம்ம பக்தியே பண்ண முடியாது. நம்ம பக்தி பண்ணும் பொருட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இந்த உலகிற்கு இறங்குறாரு. அப்படி அவர் இறங்கிய நிலைக்கு பேர் தான் சொரூப நிலைன்னு பேர். இப்போ அந்த பாடலில் 4 வரியை கவனிச்சிங்கன்னா, உலகெல்லாம் வந்து ஓதுவதற்கு அறியவன், யாராலையும் உணர முடியாது. அப்படிப்பட்ட சுவாமி உலகெல்லாம் வந்து ஓதுவதற்கு அறியவன், அழகில் சோதியன், அம்பலத்தில் ஆடுவான், இப்படி ஒரு அவயங்களெல்லாம் சொல்கிறார். அவர் எப்படி இருப்பார், அழகில் சோதியன், அம்பலத்து ஆடுவான், ஆடக்கூடிய நடராஜர் திருமேனியை குறிக்கிறார். சுவாமி என்ன வச்சிருப்பார், சந்திரன் வச்சிருப்பார். அந்த சந்திரனை குறிக்கிறார். அப்போ நம்புருட்டு ஒரு உருவம் தாங்கி சுவாமி வர, அது அவருடைய சொரூப நிலை, தடத்த நிலை, 2ஐயும் அந்த ஒரு பாடலே குறிக்கும். அப்போ நம்புருட்டு சுவாமி இறங்கிய நிலை தான் இந்த திருத்தலங்களாக சுவாமி இருக்கிறார். அதுலேயும் நம்ம எல்லாரும் மிகப்பெரிய புண்ணியம் பண்ணோம். மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்திட அப்படின்னு சொல்லலாம். இந்த தென் திசை செய்த புண்ணியம் எல்லா தலங்களும் எங்கே தான் இருக்குது, இங்கே தான் இருக்குது. இங்கே ஆசிரியர் சொல்வார், பாரதமே திருநாடு, பரசிவமே பரமபதி அப்படின்றார். நம்ம பாரத நாடு தான் இது பெரிய புண்ணியம் பண்ண நாடு. அதுலேயும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தான் பல பிறவிகளில் புண்ணியம். நம்முடைய சித்தாந்தம் சொல்லுது, ஒருத்தர் மனித பிறவி எடுக்கணும்னாலே கடலை கையால் நீந்தி கடப்பதற்கு அரிதான செயல் மனித பிறவி எடுப்பது. அதுலேயும் நம்மளுடைய தமிழகம் போன்ற பகுதியில் பிறக்கிறது பல பிறவிகளில் செய்த புண்ணியம். சோழ நாட்டில் மட்டும் 190 சிவாலயம் இருக்குது, பாடல்பட்ட தலம். அதிலெல்லாம் நம்ம சுவாமி பிறக்க வச்சிருக்கிறார். நம்முடைய அப்பர் சுவாமிகள் பாடுவார், திருக்கோயில் இல்லாத
திருயில் ஊரும், திருவெண்ணீர் அணியாத திருயில் ஊரும், ஊரல்ல அடவிக்காடுன்னு திருக்கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாதுன்னு அது ஊரல்ல காடுன்னு. ஆனால் நம்மளாம் செஞ்ச புண்ணியம் வைத்தியநாதர் இருக்கிற ஊரில் நம்மளை சுவாமி இருக்க வச்சிருக்கிறார். திருக்கோயில் இல்லாத ஊரில் இப்படி புராண சாத்திர தோத்திர பிரசங்கம் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாது. அந்த ரெண்டு குறையையும் சுவாமி நமக்கு போக்கி இருக்கிறார். இப்படி ஒரு மன்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு சுவாமி வைத்தியநாத பெருமாள் இருக்கிற ஊர்களையும் ஏற்படுத்தி கொடுத்து நம்ம ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறோம். அப்போ சுவாமி நம்பொருட்டு இறங்கி வந்திருக்கிறார். அதுவும் திருவாசகம்னு சொன்னோம். சிறுகோயிலே கோயில் பத்திர சிறுகோயிலே வான் வலித்து மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வல்லல் நம்ம சுவாமி. சுவாமிக்கு என்ன பிடிக்கல? வானுலகம் பிடிக்கலையா? வான் வலித்து மண் புகுந்து நம்ம பார்க்கறதுக்காக மண் புகுந்து நம்மை ஆட்கொண்ட வல்லல் நம்ம சுவாமி. இப்போ நம்ம இந்த தலங்களெல்லாம் படிக்கும்போது சொல்லுவோம், இந்திரன் வழிபட்ட தலம், பிரம்மா வழிபட்ட தலம், திருமால் வழிபட்ட தலம், வசிஷ்டர் வழிபட்ட தலம், எல்லாரும் வழிபட்ட தலம்னு சொல்லுவோம். எல்லா தேவர்களும் வழிபாடு பண்ணோன்னா எங்கே வரணும்? நம்ம தென் திசைக்கு வந்து தான் ஆகணும். நம்முடைய தமிழகத்துக்கு வந்து தான் ஆகணும். அத்தனை பேரும் இங்கே வந்து தான் ஆகணும். சுமையான சித்தியார் அழகா சொல்லுவோம், மானுட பிறவி வகுத்தது தானம், மனம் வாக்கு காயத்து ஆணைந்தாலும் அரண் பணிக்க ஆக அன்றோ. இந்த மானுட பிறவி கிடைச்சது எதுக்காக? சிவபூஜை பண்ணி சுவாமியை பக்தி பண்ணுறதுக்காக. அழகா அடுத்தவரை சொல்றாரு, ஊனடத்து உணரும் ஊனர்கால் ஒன்றையும் உணரார், வானிடத்தவரும் மண்மேல் வந்து அரண்தனை அர்ச்சிப்பர், வானிடத்தவரும் மண்மேல் வந்து அரண்தனை அர்ச்சிப்பர், ஊனிடத்து உணரும் ஊமர்கால் ஒன்றையும் உணரார். நம்மளை சொல்றார், வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்களை வந்து பூசை பண்ணா எங்கே வரணும்? இங்கே நம்மளுடைய பதிக்கு வந்தே ஆகணும். அது வராமல் சாமி என்ன பண்ண முடியாது? பூசிக்க முடியாது. சாமியை பூசிக்க முடியாது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, திருமாலும் பிரம்மாவுமே என்ன பண்ணுறாங்க? இங்கே வரணும்னு ஆசைப்படுறாங்க. நம்முடைய திருப்பள்ளி எழுச்சியில் அழகாக நம்முடைய மாணிக்கவாசகர் பெருமான்னு சொல்கிறார், திருமால் ஆசைப்படவும் அலரவன் விருப்பெய்தவும் இந்த பூமி சிவன் உய்யக்கொள்கின்றவாறு, பூமியில் போய் பிறக்காம அவமே நாள் அவமே போக்குகின்றோம். திருமால் பிரம்மாவும் நினைக்காங்க, இந்த பூமியில் போய் பிறக்காம நம்ம ரொம்ப நாள் வீணடிச்சிட்டோமே, இது சிவன் உய்யக்கொள்கின்ற பூமியே அப்படின்னு திருமால் விருப்பெய்தவும் பிரம்மா ஆசைப்படவும் இருக்கக்கூடிய பதி என்ன பதி? நம்முடைய தமிழகத்து சிவாலயங்கள் இருக்கக்கூடிய பதி. அதில் நம்முடைய அட்ட விரட்டான தலங்களை பற்றிய சிந்தனையை நமக்கு திருவள்ளுவர் கூட்டியுள்ளது. முதல் பதி திரு கண்டியூர் வீரட்டம். அத்தனை தலங்களும் வீரட்டனம் என்ற பெயரோடு முடியும். ஏனென்றால் வீர தீரச் செயல்களை புரிந்ததால் அங்கு உள்ள சுவாமிக்கு பேரும் வீரட்டேனேஸ்வரர் அப்படின்னே பேர் இருக்கும். குறிப்பு பெயர்களும் அங்கே சுவாமிக்கு இருக்கு. இப்போ கண்டியூரில் இருக்கக்கூடிய சுவாமி பேர் பிரம்மன் சிரம் கண்டீஸ்வரர், அம்பாள் பேர் மங்களநாதி. மங்களநாதி உடனுரை பிரம்மன் சிரம் கண்டீஸ்வரராக சுவாமி இருக்கார். பிரம்மாவினுடைய தலையை கொய்த சுவாமி தான் அங்கே இருக்கக்கூடிய பைரவமூர்த்தி கோலம் கொண்டு இருக்கக்கூடிய சுவாமி. நம்முடைய ஆசிரியர் சொல்வார், பிரம்மா படைப்பு கடவுள், திருமால் காக்கும் கடவுள், உருத்திரன் அழிக்கும் கடவுள் என்பதெல்லாம் உண்மையல்ல, உபச்சாரம் அப்படின்பார். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் முடிஞ்சது. பிரம்மா படைக்கும் கடவுளான்னு கேட்டால் கிடையாது, உண்மை கிடையாது, அது உபச்சாரம். இந்த தல புராணம் வந்து சொல்லுது பிரம்மா படைக்கும் கடவுள் அல்ல. ஏன்? பிரம்மாவுக்கு எத்தனை முகம்? அவருக்கு சதுர்முகம்னு பேர். சதுர்முகம்னா எத்தனை முகம்? 4 முகம். அவருக்கு ஆதி புராணத்தில் மொத்தம் எத்தனை முகம்? 5 முகம். சுவாமி என்ன பண்ணுறாரு? சுவாமிக்கு நிகராக சுவாமிக்கும் 5 முகம். ஈசானம், தற்புருஷம், வாமதேவம், சத்யோஜாதம், அகோரம்னு சுவாமிக்கும் 5 முகம். அதே போல் நமக்கும் 5 முகம்னு என்ன செய்கிறாரு பிரம்மா? ஆணவம் கொள்கிறார். சுவாமிக்கு எத்தனை முகம் இருக்கு? 5 முகம். எனக்கும் 5 முகம் அப்படின்னு ஆணவம் கொள்கிறார் பிரம்மா. அது மட்டும் இல்லாமல் திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் யார் பெரியவர் சண்டைக்கும் போது சுவாமி என்ன பண்ணுறாரு? லிங்கோத்பவராக இருக்கிறார். அந்த லிங்கோத்பவர் ரூபத்தை பார்த்து திருமாலை என்ன பண்ணுறாரு? அரகர சிவசிவன் கன்னத்தில் போட்டுக்கிறார். ஆனால் பிரம்மா அப்படி பண்ணலை. அந்த ஆணவத்தை கொய்யதான் என்ன பண்ணுறாரு சுவாமி? தன்னுடைய நகக்கண்ணில் பிரம்மாவுடைய ஒரு தலையை கிள்ளிடுறார். இப்போ பிரம்மா படைக்கும் கடவுளாக இருந்தால்
தன்னுடைய ஒரு தலையை மீண்டும் படைத்திருக்க வேண்டும் அல்லவா? அதுதானே படைக்கும் கடவுள். அப்போ ஒரு தலையை படைச்சிருக்கணும்ல, அவரால் என்ன பண்ண முடியல, படைக்க முடியல. அப்போ அவர் படைக்கும் கடவுள் என்பது உண்மையல்ல, உபச்சாரம். உண்மையல்ல உபச்சாரம் என்ன அர்த்தம்னா, ஒரு ரோட்டில் போகல எனக்கு ஒருத்தர் உதவி பண்ணுறாரு, உதவி பண்ணோடனே நான் என்ன சொல்கிறேன், சாமி கடவுள் மாதிரி வந்து எனக்கு உதவி பண்ணி, அவர் கடவுளா? இல்லை, அது உபச்சார வார்த்தை. இப்போ எங்கள் அப்பா போகிறார், தடிக்கு கீழே விழுந்துறார், ஒரு பையன் தூக்கி விடுறான், என் பையன் மாதிரி வந்து உதவி பண்ணி, அவருக்கு அவர் பையங்கிறது உண்மையா? உபச்சாரம். அதுக்குன்னு அவருக்கு நாளைக்கு சொத்து பங்கு கொடுக்க முடியுமா? கொடுக்க மாட்டாங்க. அப்போ உண்மையில என்ன உபச்சாரம்னா தெரியுது. பிரம்மா படைப்பு கடவுள் என்பது உபச்சாரம். சுவாமி என்ன பண்ணார், ஆதியில சிவாகமங்களின்படி தயாரிக்கப்பட்ட விபூதியை எடுத்து கையில் கொடுத்து, இனிமேல் இந்த படைக்கக்கூடிய தொழிலில் ஒரு அதிகாரியா நியமித்தார். சாமி ஒரு அதிகாரியா நியமித்தார். அது மாதிரி காக்கக்கூடிய தொழிலுக்கு திருமாலை ஒரு அதிகாரியா நியமித்தார். திருமாலுடைய நம்முடைய பிரம்மாவுடைய சிரத்தை சுவாமி 2 இடத்துல கிள்றார். அழகா வளைந்தது வீடு பதிகம் படித்தார். தக்கனுடைய யாகத்துக்கு போகும்போது சுவாமி என்ன பண்ணாரு, பிரம்மாவுடைய சிரத்தை ஒரு தடவை கிள்றார். அவருடைய 5 முகம் கொண்ட ஆணவத்தின் காரணமாக என்ன பண்ணாரு, ஒரு தடவை கிள்றார். அந்த வளைந்தது வீடு பதிகத்தில் படிச்சீங்கன்னா தெரியும். நாமகள் நாசி சிரம் பிரமன் பட சோமன் முகம் நெறித்தவாறு உந்தி பெற தொல்லை வினைகட உந்தி பெற அப்படின்னு பதிகத்தில் பாடு. இப்போ பிரம்மாவுடைய தலையை சுவாமி தன்னுடைய நகக்கண்டால முருகப்பெருமான் கந்தபுராணத்தில் பார்க்கும்போது பிரம்மாவுடைய சிரசனை என்ன பண்ணுறாரு, ஒரு குட்டுறாரு. எதுக்கு குட்டுறாரு? பிரணவ மந்திரத்தை மறந்த காரணம். அதுக்கு உண்மை காரணம் என்னன்னா, அந்த கந்தபுராணம் படிச்சீங்கன்னா தெரியும். பிரம்மா வந்து கந்தலோகத்தை தாண்டி தான் சுவாமியை பார்க்க போறார். கந்தலோகத்தை தாண்டி பார்க்கும்போது முருகப்பெருமான் இங்கே இருக்கிறார். அவரை பார்த்து என்ன செய்யல, முறையா வணக்கம் செலுத்தல். நம்ம சல்யூட் போடுற மாதிரி ஒத்த கையில பார்த்து முருகரை என்ன பண்றாரு, வணக்கம் செலுத்துறார். கச்சியப்ப சிவாச்சாரியார் எப்படி அடியவர்களையும் சிவபெருமானையும் வணங்க வேண்டும்னு அந்த அர்த்தம் சொல்லுவார். அடியவர்களை பார்த்தால் இருகரம் கூப்பி சிறந்தாள்னு வணக்கம் செலுத்தும். பிரம்மா என்ன பண்ணலையா, முருகப்பெருமானை பார்த்து இருகரம் கூப்பி சிறந்தாள்னு வணக்கம் செலுத்தும். அப்போவே முருகப்பெருமான் பிடிச்சிக்கிட்டாரு, வரையில இவரை பிடிச்சிக்கிடணும் அப்படி. இப்போ பிரம்மா போயிட்டு வரார். வந்த உடனே பிரணவத்துக்கு பொருள் கேட்கிறார். அவர் திரு முழிக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு சுவாமி, முருகப்பெருமான் தலையில் ஒன்றி ஒரு குட்டி குட்டுறார். அவர் கூப்பிட்டு அவருக்கு எத்தனை முகம், 4 முகம். 4 முகம் அதிரும்படியாக கொண்டார். அந்த குட்டு யார் மேலேயாவது பட்டதா? படலை. கிருஷ்ணர் என்ன பண்றாரு, கிருஷ்ணர் என்ன பண்றாரு, வெண்ணையை திருறாரு. வெண்ணையை திருடும் போது அந்த பெண்கள், யசோதையை சேர்ந்த பெண்கள் எல்லாம் மத்தால அவர் ஒரு அடி அடிக்கிறார். அந்த அடி யார் மேலேயாவது பட்டதா? படலை. பாண்டிய மன்னன் நம்ம சுவாமியை பிறப்பால் ஒரு அடி அடிச்சாங்க. அது என்ன பண்ணுச்சு, எல்லா உயிர்கள் மேலேயும் பட்டது. என் கணவை குட்டிய குட்டு எங்கேனும் பட்டதோ, மங்கை அரிமேல் அடித்த மத்து அடி எங்கேனும் பட்டதோ, எங்கள் பசுபதி மேல் பட்ட அடி பட்டதே பார். இந்த உலகமெல்லாம் பட்டுச்சு. பிரம்மாவுக்கு பேர் என்ன பேர், வாணிபதினு பேர். வாணினா சரஸ்வதி, வாணிக்கு தலைவர். திருமாலுக்கு பேர் என்ன பேர், லக்ஷ்மிபதினு பேர், லக்ஷ்மிக்கு தலைவர். நம்ம சுவாமிக்கு என்ன பேர், பசுபதினு பேர். பசுனா உயிர் வர்க்கங்கள். நம்ம எல்லாத்துக்கும் தலைவர் யார் தான், சுவாமி. இந்த பசுபதிங்கிற பேரு வேற யாருக்கும் பொருந்தது. நம்மளுடைய நாகரிகம் தொடங்கப்பட்ட காலம் சிந்திச்ச மொழி நாகரிகம்னு சொல்றாங்க. அதுல வழிபட்ட கடவுள் பேர் என்ன பேரு, பசுபதி. நம்முடைய சுவாமி அங்க வழிபட்ட தெய்வத்தினுடைய பேராக நூல்கள் எல்லாம் சொல்லுது, தொல்காப்பிய நூல்கள் எல்லாம் சொல்லுது, பசுபதி தான் முதலில் வழிபட்ட கடவுள். நம்ம உயிர் வர்க்கத்தை அத்தனை பேருக்கு யார் தலைவர், இந்த ஒரு பாடல் போதும் யார் பரம்பொருள் நிரூபிக்கும். சிவமே பரம்பொருள் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு இந்த ஒரு பாடல். பிரம்மா மேல குட்டு படலை, திருமால் மேல படலை, நம்ம சுவாமி மேல அடித்த அடி அத்தனை உயிர் வர்க்கத்தின் மீதும் பட்டது. ஏனென்றால் நம்ம சுவாமி என்ன பண்றாரு, அத்தனை உயிர் வர்க்கத்திலையும் ஒன்றால் உடனால் வேறாக இருக்கிறார். அதனால சுவாமி மேல பட்ட அடிதான் அத்தனை ஜீவராசிகள் மேலே பட்டது. நீங்க திரு கண்டீஸ்வரம்
கண்டனபுரம்னு பேர். பிரம்மாவுடைய சிரத்தை கண்டனம் பண்ணதுனால அந்த பதிக்கு என்ன பேர்? கண்டனபுரம்னே பேர். அங்க நீங்க போனீங்கன்னா அங்க பிரம்மாவுடைய திருவுருவ சிலையை பார்த்தீங்கன்னா பிரம்மா ஒரு கையில ஜபமாலையும் ஒரு கையில தாமரையும் கொண்டு இருகரம் கூப்பி சுவாமியை வழிபாடு பண்றாரு. இப்ப நம்ம 8 தலங்களை அடுக்க போறேன். இன்னும் தலங்கள் இருக்கு. ஏதாவது ஒரு தலத்துல சிவபெருமான் இன்னாரை வழிபட்ட தலம் இருக்கா? கிடையாது. இந்திர வழிபட்ட தலம் இருக்கு, பிரம்மா வழிபட்ட தலம் இருக்கு, சந்திரன் வழிபட்ட தலம் இருக்கு, திருமால் வழிபட்ட தலம் இருக்கு, எத்தனையோ தலங்கள் இருக்கு. ஆனா சிவபெருமான் வழிபட்ட தலம் அப்படின்னு ஒரு தலம் காட்ட முடியுமா? காட்ட முடியும். திருவாசகம் சொல்றது சேர்ந்தறியா கையானை. சுவாமியோட கரம் இப்படி சேரவே சேராது. நம்ம ஒருத்தருக்கு வணக்கம் செலுத்துறதுக்கு சேருவோம், ஒருத்தரை காக்கா பிடிக்கிறதுக்கு இப்படி சேர்த்துவோம், ஒருத்தருக்கு பணம் வேணும்னா அவரை சேர்த்து இப்படி கும்பிடுவோம். நம்முடைய கரம் இப்படி சேரும். பிரம்மாவுடைய கரம் எப்படி இருக்கா? திரு கண்டியூர்ல ஒரு கையில ஜபமாலை, ஒரு கையில புஷ்பம், ஒரு 2 கரம் கூப்பி வழிபட்டு இருக்கு. ஆனா சுவாமியோட கை, பரமேஸ்வரனோட கை என்ன பண்ணாதான்? இப்படி சேரவே சேராது. இப்படி சேர்ந்து யாருக்கும் வணக்கமே செலுத்தாது. அதனாலதான் திருவாசகம் என்ன சொல்லுது? சேர்ந்தறியா கையானை அப்படின்னு. திரு கண்டியூர்ல ஞானசம்பந்த பெருமான் ஒரு பதிகம் பாடியிருக்கிறார், அப்பர் சுவாமிகள் ஒரு பதிகம் பாடியிருக்கிறார், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு பதிகம் பாடியிருக்கிறார். ஒவ்வொருளையும் பாடல்பட்ட தலம் திரு கண்டியூர் வீரட்டம். உள்ள மூர்த்தி சுயமூர்த்தியாக எழுந்தருளி வீரட்டேஸ்வரம் பிரம்மாவினுடைய தலையை கொய்த தலம் நம்முடைய திரு கண்டியூர் வீரட்டம். எல்லா நம்முடைய திருமந்திரம் சொல்லுது. திருமந்திரத்தில் இப்போ ஐயா சொன்னார், நம்முடைய அட்ட விரட்டானங்களையும் குறிக்கிறது திருவாசகம். நம்முடைய திருமந்திரத்தில் பதிவழியில் 8 அப்படின்னு 2ஆம் திருமந்திரம் இருக்கு. 8 பாடல் இருக்கு. 8 பாடல்களும் அட்ட விரட்டானத்தை குறிக்கக்கூடிய பாடல். பிரம்மாவினுடைய தலம், கோயில தலம், இப்படி ஒவ்வொரு தலமாக 8 வீர தீர செயல்களையும் திருமந்திரத்தில் என்ன பண்றாரு? சுவாமி பட்டியல் போடுறார். பிரம்மாவினுடைய தலத்தையும் பட்டியல் போடுறார். அந்த வகையில் திரு கண்டியூர் வீரட்டம் உடைய பிரம்மாவினுடைய தலையை கொய்த தலமாக விளங்கக்கூடிய. இப்போ யார் படைப்பு கடவுள்னா சுவாமி தான். படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் 5 தொழிலையும் பண்ணக்கூடிய ஒரே ஆளு சூர்மன். மற்றவர்களெல்லாம் அதற்கு நியமிக்கக்கூடிய அதிகாரிகளாக சுவாமி பேசுகிறாருடைய அது உண்மையல்ல, பிரச்சாரம் என்பதை நம்ம என்ன செய்யணும்? தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். வலுவால் மரநேந்தி மறையோதி மங்கை பங்கா தொழுவார் துயராயின தீர்த்தல் உம தொழிலே. கூட சுவாமி அப்பர் சுவாமிகள் கூட சேர்ந்து ஒரு தொழிலை கொடுத்தார். என்ன? வலுவார் மலன் ஏந்தி மறையோதி மங்கை பங்கா தொழுவார் அவர் துயராயின தீர்த்தல் உமதொழிலே. இது ஒரு அற்புதமான நம்ம சொல்லக்கூடிய அடியவர்களுடைய அடியவர்களுடைய கொஞ்சம் குறைங்க. அந்த பொருள்னு சத்தம் அது எங்கோ இது கரெக்டாக சொல்லுவார் உயராயின தீர்த்தல் உமதுரையேன்னு சுவாமிக்கு அறிவுறுத்துறார் இல்லையா? ஆக பிரம்மா படைப்பு கடவுள் என்பதை உண்மையில் 5 தொழிலை யார் தான் பண்றா? சுவாமி தான் பண்றார். முருகப்பெருமான் பிரம்மாவை சிறையில போட்ட உடனே படைப்பு தொழிலை யார் கவனிச்சுக்கிட்டா? முருகப்பெருமான் கவனிச்சார். அவர் படைச்ச ஆளை திருமால் காக்கிறதோ மற்ற அவங்களால ஆகக்கூடிய காரியம் இல்லை. முருகப்பெருமானே 5 தொழிலையும் பண்ணார். முருகப்பெருமான் வேற, சிவபெருமான் வேற இல்லை. அவர் ஆறுமுக சிவமா இருக்கிறார். ஆறுமுக சிவம் தான் முருகப்பெருமான். சுவாமி என்ன பண்ணுவார்? அவரே சங்கார கடவுள். இன்னும் சொல்லணும்னா சுவாமி ஊழிக்காலம்னு ஒன்று வச்சிருக்காரு இல்லையா? ஊழிக்காலம் எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணிட்டு தான் மற்றும் தனி ஒருவனா இருப்பார் இல்லையா? அப்போ முதல்ல யாரை சம்ஹாரம் பண்ணுவார் தெரியுமா? பிரம்மாவை தான் சம்ஹாரம் பண்ணுவார். அப்போதான் படைப்பு தொழில் நிற்கும். 2வது திருமால் ஊழி முதல்வனாய் சுவாமி நிற்கும் போது முதல்ல சம்ஹாரம் பண்றது யாரு தான்? சாமி அந்த சங்கல்பத்தை எடுக்கும் போது பிரம்மாவை தான் சம்ஹாரம் பண்ணுவார்.
மற்ற எல்லாம் அப்புறம் தான். அதுவும் நம்மளுடைய மீனாட்சி சுந்தரம், நம்மளுடைய மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை இருக்கிறார் இல்லையா, அவர் ஒரு பாடல் சொன்னார், படித்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. நம்முடைய மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை இருக்கார் இல்லையா, சுவாமி திருவாசகத்தை ஒரு பிரதி எடுத்துக்கிட்டாங்க. ஒரு பிரதி கேட்டு வாங்கி எழுதிக்கிட்டாங்க. ஒகேஷன் கரம் மருந்து எழுதிய அருள் தெய்வ நூல் திருவாசகத்தை சொல்கிறோம் இல்லையா, சுவாமி ஒரு பிரதி எடுத்துக்கிட்டாங்க. எதுக்கு எடுத்துக்கிட்டாரா? மீனாட்சி சுந்தரம் பிள்ளைய கற்பனை பண்ணி சொல்கிறாரு, இப்போ நமக்கெல்லாம் ஒரு பிரயாணம் பண்ணுறோம், ஒரு புகை வண்டியில் ஒரு ரயிலில் போகிறோம்னா பொழுது போடணும்னா என்ன வேணும்? ஒரு ஃபோன் இருந்தால் போதும். ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்னு எல்லாம் பொழுது போக்கிடுறோம். இன்றைக்கி பொழுதுபோக்குவதற்கு நிறைய சாதனங்கள் வந்துருச்சு. பொழுது ஆக்குவதற்கு எந்த சாதனமும் இல்லை, பொழுதை போக்குவதற்கு நிறைய சாதனம் வந்துருச்சு. தனிமையில் இருக்கும்போது ஒருத்தர் தனியாக இருக்கணும்னா ஒரு ஃபோனை கொடுத்தா போதும், எவ்வளோ நேரம்னாலும் தனியாக இருக்கலாம் இல்லையா? இப்போ சுவாமி தனியாக இருக்கணும். கடையூழி காலத்தில் சுவாமி மட்டும்தான் இருப்பார். எல்லாத்தையும் தனக்குள்ளே ஒடுக்கி கொண்டு, சாமி மளிகை கடைக்காரர் மாதிரி. விடிஞ்ச உடனே மளிகை கடைக்காரர் என்ன பண்ணுவார்? எல்லா பொருட்களையும் பரத்தி வைப்பார். பொழுதானவங்க என்ன பண்ணுவார்? எல்லாத்தையும் ஒடுக்கி கொள்வார். அதுபோல் சுவாமி என்ன பண்ணுவார்? உலகத்தை விரிக்கிறார், அப்புறம் தனக்குள் ஒடுக்கி கொள்வார். அப்படி ஒடுக்கி கொண்ட விட்டு தனிமையாக இருப்பார். யாரும் இருக்க மாட்டாங்க, சாமி மட்டும் இருப்பார். அப்போ அந்த தனிமை இருக்கும் இல்லையா சாமிக்கு, இது அவரோட கற்பனை, ரொம்ப அருமையான கற்பனை. அந்த தனிமையை போக்குறதுக்கு வாசிக்கிறதுக்கு ஒரு புத்தகம் வேணும் இல்லையா, அதுக்கு திருவாசகத்தை எடுத்துக்கிட்டார். கடையூழி பெருந்தனிமை கழிக்க வேண்டி, கடையூழி பெருந்தனிமை கழிக்க வேண்டி திருவாசகத்தில் ஒரு பிரதி எடுத்து வச்சுக்கிட்டாங்க சுவாமி. எப்பேற்பட்ட நூல் பாரு, மீனசுந்தரம் சொல்கிறார், அவருடைய கற்பனை. இப்போ பிரம்மா இப்படி ஆச்சா, நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டோம் ஒரு பிரம்மான்னு நினச்சிக்கிட்டோம், ஒரு திருமான்னு நினச்சிக்கிட்டோம். நமக்கு அதுதான் பெரிய குழப்பம். அப்பர் சுவாமி சொல்கிறாரு, 100 கோடி பிரம்மர்கள் வந்தினர். எத்தனை பிரம்மா வந்தாச்சு? 100 கோடி. 6 கோடி நாராயணர் அங்கனி. 6 கோடி நாராயணர் அங்கனி. கங்கை மணல் இருக்கக்கூடிய மணல் துகளை என்ன எத்தனை துகள் வருமோ அத்தனை இந்திரன் வந்தாச்சு. அத்தனை இந்திரன் வந்தாச்சு. ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே. சாமி இந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்றார். அது வேற யாரோடைய வசனமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறார், அது திருமூலருடைய வசனம். ஒன்றே குலம். ஒன்றே குலம்னா என்ன? சிவத்தை அறிந்த ஜாதி, சிவத்தை அறியாத ஜாதி, அதுதான் ஒரே குலம். அடியவர்கள் மத்தியில் ஒன்றே குலம், 2 பேர் தான். விபூதி உருத்திரா கணிஞ்சா நம்ம எல்லாரும் ஒரே சொந்தக்காரர். அணியாதவங்க நமக்கு வேற்றாது. மாணிக்கவாசகர் சொல்கிற மாதிரி, வெந்நீர் அணிகளாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சு மாறி, அவனை பார்க்கறதுக்கே பயமா இருக்கு. ஒருவனே தேவன். கடவுள் என்ன? யார் தான்? ஒருத்தர். இந்த எண்ணிக்கை ரொம்ப முக்கியம். ஒரு பொருள் தரம்னா நம்ம என்ன சொல்றோம்? நம்பர் 1 குவாலிட்டி அப்படின்னு சொல்றோம். அந்த எண்ணிக்கை ரொம்ப முக்கியம். கடவுள் எத்தனை பேர்? 1. உயிர்கள் எத்தனை? எண்ணிலாத. இப்ப திருமால், பிரம்மா, இந்திரன், சந்திரன், சூரியன் எல்லாரும் யார் தான்? நம்மை போன்ற உயிர் வர்க்கங்களே. அதுல தெளிவு வேணும். நம்மை போன்ற உயிர் வர்க்கம், அது பேர் பதமுக்தின்னு பேர். அவர்கள் பல பிறவிலே சுவாமி செய்த சிவபூசையினுடைய பலனாக அந்த பதவி அடைஞ்சிருக்காங்க. பிரம்மாவுக்கு படைப்பு தொழில் எப்படி கிடைச்சது? பல பிறவிகளில் செய்த சிவபூசையினுடைய பலன். படைப்பு தொழிலே எப்படி கிடைக்குது? சிவபூசையினுடைய பலனால கிடைக்குது. பல பிறவிகளில் செய்த சிவபூசையின் பலனாக திரும்ப என்ன பண்றாரு? காத்தல் தொழில பண்றாரு. அவரை வச்சிருக்கக்கூடிய சக்கரை எப்படி கிடைச்சது? அவருடைய நேத்திர கமலத்தால் அர்ச்சனை பண்ணதுனால கிடைச்சது. அதனாலதான் அவருக்கு என்ன பேரு? தாமரை கண்ணன் பேர், கமலக்கண்ணன் பேர். வள்ளுவர் தாமரை கண்ணான் உலகுன்னு சொல்றாரு இல்லையா, அவருக்கு பேர் தாமரை கண்ணன் பேர். 1000 தாமரை மலர்களால் அர்ச்சனை பண்ணணும், அர்ச்சனை பண்றாரு. ஒவ்வொரு பத்திர புஷ்பமா போடுறாரு. தட்டில் ஒரு மலர் குறையுது. உடனே என்ன பண்ணாரு? தன்னுடைய கண் மலரை பறிச்சு சாமிக்கு அர்ச்சனை வந்து. அதனால சாமி மகிழ்ந்து என்ன பண்ணாரு? அவருக்கு சக்கரம் கொடுக்குறாரு. அவர் வச்சிருக்க சக்கரை படைக்கலம் யார் கொடுத்தது? சாமி கொடுத்தது. எல்லாம் யாருடைய பலனால கிடைச்சது? சிவபூஜையினுடைய பலனால கிடைச்சது. இப்போ பிரம்மா, திருமால் அத்தனை பேரும் சாமியினுடைய அடியவர்கள். நீங்கள் சங்கரன் கோயில் வந்தீங்கன்னா 69க்கு முன்னாடி யார் இருப்பா? மகாவிஷ்ணு தான் முதல் அடியாராக இருப்பார். அப்புறம் தான் மற்ற அடியார் இருப்பாங்க. இந்த எண்ணிக்கையில் நமக்கு ரொம்ப தெளிவு வரும். உயிர்கள் எண்ணில்லாதன, கடவுள் ஒருவர். இந்த உயிர் வர்க்கங்கள் 3 வகைப்படும். ஒரு மலமுடைய உயிர்கள், இருமலமுடைய உயிர்கள், 3 மலமுடைய உயிர்கள். இப்போ நம்மெல்லாம் 3 மலத்தவர்கள். நமக்கெல்லாம் பேர் சகலர்னு பேர். இருமலமுடைய ஆன்மா பிரயாகர்னு பேர்.
அப்படியே ஒரு மனமுடைய ஆன்மா தான் இந்த படைப்பு தொழில், காத்தல் தொழில் இதையெல்லாம் செய்யக்கூடிய உயிர். ஒவ்வொரு காலத்திலையும் சுவாமி என்ன பண்றாரு, விஞ்ஞான கலர்னு அவர்களுக்கு பேர். ஒரு மனமுடைய ஆன்மாவுக்கு விஞ்ஞான கலர்னு பேர். இப்படி சுவாமி என்ன பண்றாருன்னா அந்தந்த அதிகாரிகளை நியமித்து அந்தந்த வேலையை செய்ய வைக்கிறார். அப்போ பிரம்மா யாருன்னு நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த நமப்பார்வதிபதியேன்னு தொடங்கணும். இதை முதல்ல சொன்னது யாரு? திருமால். சுவாமி கல்யாணத்துக்கு எல்லாரும் போனாங்க. இப்போ நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம்னா மணமேடையில் வயது சின்னவர்கள் இருப்பாங்க, மேடையில் கீழே இருக்கக்கூடிய மக்கள், கீழே இருக்கக்கூடியவங்களும் யாரும் எப்படி இருப்பாங்க, வயசு பெரிய ஆள் இருப்பாங்க. அப்போ அச்சதை தூவி வாழ்கன்னு வாழ்த்துவாங்க. அந்த கல்யாணத்துக்கு, சாமி கல்யாணத்துக்கு போனால் மேலே இருக்க ஆள் பெரிய ஆள், கீழே எல்லாரும் சின்ன ஆள். அவர் எப்படி வாழ்த்த? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கல்யாணத்தில் மணமக்கள் சிறியவர்கள், கீழே இருக்கக்கூடியவங்க பெரியவங்க. சாமியோட கல்யாணத்தில் அவரை வாழ்த்துறதுக்கு யாரு? அப்போ திருமால் என்ன பண்ணார்? இரு கரம் கூப்பி நம பார்வதி பதையே அப்படின்னாரு. அதான் அடுத்து யார் சொன்னா? நம பார்வதி பதையேன்னு திருமால் சொல்றாரு. பிரம்மா, இந்திரன், சந்திரன் எல்லாரும் என்ன சொல்றாங்க? ஹரஹர மகாதேவா. முதல் சொன்னது திருமால். முதல் சொன்னது நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா அப்படின்னு எப்போ சொன்னாங்க? அவருடைய கல்யாணத்தில் சொல்றாங்க. சுவாமியுடைய கல்யாணத்துல தான் முத இந்த கோஷம் எழுப்பப்பட்டது. திருமாலும் பிரம்மாவும் சேர்ந்துதான் இந்த கோஷத்தை சொல்றாங்க. இப்போ யார் கடவுள்? சிவமே பரம்பொருள் நிலைநாட்டக்கூடிய தலங்கள் இந்த 8 தலங்கள். 2வது தலம் திருக்கோவலூர் வீரட்டம் அப்படின்னு. திருக்கோயிலூர்னு இன்னைக்கு வழங்கப்படுது, திருக்கோவலூர்னு வழங்கப்படுது. இந்த தலம் அற்புதமான தலம். இந்த தலத்தை ஆய்வு பண்ண கிடைக்கக்கூடிய செய்திகள் அளவிடற்கரியது. அவ்வளோ தலங்கள், அவ்வளோ அற்புதமான தலம் திரு கோவலூர் வீரட்டம் அப்படின்னு. கோ அல் ஊர் இதை பிரிச்சோம்னா கோ அல் ஊர். அல்னா இருள்னு அர்த்தம். இந்த தலம் பார்த்தீங்கன்னா திருமுனைப்பாடி நாட்டில் இருக்கக்கூடிய தலம். திருமுனைப்பாடி நாடு நமக்கு கொடுத்த கொடை கொஞ்சமல்ல, ஏன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவதார நாடு திருமுனைப்பாடி நாடு, நாவுக்கரசு பெருமான் அவதாரம் செய்த நாடு திருமுனைப்பாடி நாடு, வைகண்ட சிவம் அவதாரம் பண்ண நாடு திருமுனைப்பாடி நாடு. 14 சித்தாந்த சாத்திரங்களை சிவஞான போதம் என்ற உயரிய நூலை தந்த வைகண்ட தேவர் அவதாரம் பண்ண நாடு திருமுனைப்பாடி நாடு. நம்முடைய அருணந்தி சிவாச்சாரியார் அவதாரம் பண்ண நாடு திருமுனைப்பாடி நாடு. சிவஞான சித்தியார் இருபாய்வு 2 நூல் தந்த அருணந்தி சிவாச்சாரியார் அவதாரம் பண்ண நாடு திருமுனைப்பாடி நாடு. அந்த திருமுனைப்பாடி நாட்டில் இருக்கக்கூடிய ஊர் தான் திரு கோவலூர் வீரட்டம். அப்போ சொல்லவா வேணும், கோவலூர் வீரட்டம் கொடுத்த கொடை என்னன்னு. இது பெரிய ஆச்சரியம் என்னன்னா, பிரம்மாவினிடம் வரம் பெற்ற 2 அசுரர்கள், முருகால் காரந்தன், வல்லுசுரன், வல்லசுரன் அப்படின்னு 2 பேர். இவர்களுடைய அகாத காரியத்தால குகமுனிவர் ஒருத்தர் முருகப்பெருமான் மீது பக்தி கொண்டவர். அந்த குகமுனிவர் ஒரு யாகம் பண்றார். அந்த யாகத்திலிருந்து தோன்றியவர் தெய்வீக நரசிங்கராஜர். அந்த யாகத்திலிருந்து தோன்றியவர் தெய்வீக நரசிங்கராஜர். இவர் அவதாரம் பண்ண அந்த ஊர் என்ன? திருக்கோவலூர். திருக்கோவலூர் யார் அவதாரம் பண்ணது? தெய்வீக நரசிங்கராஜர். இதில் ஆச்சரியம் இல்லை. அவருக்கு 3 புதல்வர்கள். அவருக்கு 3 புதல்வர்கள். முதல் புதல்வர் பேரு குலசேகர். முதல் புதல்வர் பேரு குலசேகர். 2வது புதல்வர் யார் தெரியுமா? நம்முடைய மெய்ப்பொருள் நாயகர். 2வது புதல்வர் நம்முடைய மெய்ப்பொருள் நாயகர். 3வது புதல்வர் நரசிங்கமுடையார், சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வளர்ப்பு தந்தையார். அவரும் திருமுனைப்பாடினார். 3 பேர் எப்படிப்பட்ட ஆளும் பாருங்க. குலசேகரன், சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வளர்ப்பு தந்தை, 63 நாயன்மார்களிலே ஒருவராக இருக்கக்கூடிய நரசிங்கமுடையார், திருநீரே வீடளிக்கும் என்று காட்டிய மெய்ப்பொருள் நாயகர். இவர்களெல்லாம் அவதாரம் பண்ண ஊர் திருமுனைப்பாடி நாடு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய தந்தையார் யாரு? தெய்வீக நரசிங்கராஜர். அவர் அந்த யாகத்திலிருந்து தோன்றியவர். ஒரு பச்சை குதிரையோடு தோன்றினவர். ராமேஸ்வரம் முதல் காசி வரை அந்த பச்சை குதிரையிலேயே தரிசனம் பண்ணுவார். 18 தேசங்களை வென்றவர் அந்த தெய்வீக நரசிங்கராஜர். காசி, கயா, அயோத்தி, அவந்திகாபுரம்,
மதுராபுரம், காஞ்சி இதில் உள்ள அத்தனை படை வீரர்களையும் வெற்றி கொண்டவர் நம்ம தெய்வீக நரசிங்கராஜ். இந்த செய்தி எனக்கு புதிய செய்தி. மெய்ப்பொருள் நாயனாருடைய தந்தையாக பெரிய புராணத்தில் பார்க்க முடியாது. பெரிய புராணத்தில் இந்த செய்தி கிடையாது. இது அந்த கோவிலுடைய தல மான்மியத்தில் இருக்கு. அந்த கோயிலுடைய தல வரலாறுல மெய்ப்பொருள் நாயனாருடைய தந்தையார் பெயராக அவர் மூவேந்தர்களை வென்று 18 தேச மன்னர்களை வென்று யாகத்திலே தோன்றியவர் அப்படிங்கிற செய்தி நமக்கு புதிய செய்தி. திருக்கோவலூர் எப்படிப்பட்ட தலைமை, இன்னும் பெரிய அற்புதம். திருமுறை கண்ட ராஜர் ராஜராஜ சோழன் அவதரித்த தலம் திருக்கோவலூர். எவ்வளோ அற்புதமான தலம் பாருங்க. எவ்வளோ பெரிய ஆட்கள் எல்லாம் கொடுத்த கொடைப்பாரு. ராஜராஜ சோழன் அவதரித்த தலம் நம்முடைய கோவலூர். கோவலூர் வீரட்டத்தில் அந்தகாசுரனை சுவாமி சம்ஹாரம். சுவாமி அந்தகாசுரனை சம்ஹாரம். அந்தகாசுரன்னா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்வதி அம்மை ஒரு பொழுது விளையாட்டாக சுவாமியினுடைய கண்களை கொடுத்துறார். கண்களை உமையம்மைக்கு அது ஒரு கணம் தான். உமையம்மைக்கு ஒரு கணம். ஏன்னா தேவர்களுக்கு என்ன 1000 ஆண்டு. 1000 ஆண்டு. இப்போ நம்ம நடராஜர் அபிஷேகம் கொண்டாடுறோம், சபாபதி அபிஷேகத்தில் சுவாமியை வழிபாடு பண்ணுறோம். 6 காலம் எப்படி எந்த கணக்கில் பண்ணுறோம்? தேவர்கள் 6 கால பூசை பண்ணுறாங்க. அவர்களுக்கு ஒரு நாள்னா அது ஒரு ஆண்டு. இப்போ நம்ம கோயிலில் 6 கால பூசை நடக்குது. திருவண்ணங்கள், சீர்கால சந்தி, உச்சிகால பூசை, சாயரட்ச பூசை, அர்த்தஜாமன்னு 6 கால பூசை நடக்குதுன்னா, அதே போல் தேவர்களும் 6 கால பூசை பண்ணுறாங்க. மார்கழி தான் அவங்களுக்கு திருவண்ணங்கள். அப்படி தொடங்குறாங்க அவங்க பூசையை. இப்போ தேவர்களுக்கு ஒரு நாள் பொழுதுங்கிறது ஒரு ஆண்டு. நமக்கு ஒரு ஆண்டு, அவர்களுக்கு ஒரு நாள். அப்போ உமையம்மை ஒரு கணப்பொழுது பொத்திய காலம் தேவர்களுக்கு என்ன 1000 வருஷம். அப்போ அந்த 1000 வருஷத்துல இந்த உலகமே இருண்டு போயிருக்கு. கஷ்டம். இரவு பகல் அன்றி தேவர்களெல்லாம் தொழிலிட்டு கிடந்தாங்க. அப்போ சுவாமி கண்ணை மூடின உடனே அவர் தானே சூரியன், அவர் தானே சிவசூரியன். இந்த உலகமே இருளானது. அந்த கொடிய இருளிலிருந்து தோன்றியவர் தான் யாரு? இந்த அந்தகாசம். சுவாமியினுடைய கண்களை மூடிய பொழுது அந்த இருள் தான், கொடிய இருள் தான் அந்தகாசம். நம்முடைய திருவுருட்பயன்னு ஒரு சித்தாந்த சாஸ்திரம். ஆணவ மலத்திற்கு ஓமை சொல்லுவாங்க. ஆணவ மலத்திற்கு ஓமை சொல்லுவாங்க. ஆணவ மலத்திற்கு ஓமை எது? இருள் தான் ஆணவ மலத்திற்கு ஓமை. ஆணவ மலத்திற்கு ஓமை இருள். ஆனால் இருளை விட கூடியது ஆணவ மலம்னு அங்கே காட்டுவாங்க. ஏன்? இருளாவது தான் இருக்கேன்னு காட்டும். ஒரு இடத்துல இந்த இடத்துல விளக்கெல்லாம் அணைச்சாச்சுன்னா இருள் வந்துடும். எந்த பொருளும் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் இருள் என்ன காட்டும்? எந்த பொருளையும் காட்டாது. ஆனால் தான் இருக்கேன்னு காட்டும். இருள் தான் இருக்கேன்னு காட்டும். ஆனால் ஆணவம் என்ன செய்யாது? தன்னையும் காட்டாது. இருளை ஆணவ மலத்திற்கு ஓமையாக சொல்லி ஒரு பொருளும் காட்டும். இது இருளானது ஒரு பொருளும் காட்டும். ஆனால் எந்த பொருளையும் காட்டாது. எது? ஆணவ மலம். அதனால ஆணவ மலம் இருளையுடைய கொடியது. ஒரு வைத்தியர்கிட்ட போய் வைத்தியம் பார்க்க நம்ம எப்போ முற்படுவோம்? நோய் நாடி. வள்ளுவர் என்ன சொல்றாரு? நோய் நாடி. இப்போ முதல்ல நோய் இருக்குன்னு தெரிஞ்சா தான் வைத்தியம் பார்ப்போம். நமக்கெல்லாம் என்ன இல்லை, ஆணவங்கள பிரச்சனை இருக்குன்னே தெரியாது. அது தெரியாதனால நம்ம அதுக்கு என்ன பண்ணலை, வைத்தியம் வந்து பார்க்குறது. இப்போ ஒரு புற்றுநோய் ஒருத்தருக்கு வருதுன்னா என்ன பண்ணுவார்? முதல்ல சின்ன கட்டியாக இருக்கும், ஏதோ வயிற்று வலின்னு நினச்சிப்பார். வைத்தியர் என்ன பண்ணுவார்? முதல்ல ஒரு 2 மருந்து கொடுப்பாரு. அது மருந்து மாற்றுதான்னு பார்ப்பாரு. மாற்றலைன்னா அப்போ ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். முதல்ல எல்லா வயிற்று வலிக்கும் தரக்கூடிய மருந்து தான் தருவார். சாதாரண வயிற்று வலி மருந்து தான் தருவார். நம்ம ஐயா சொன்னார், அவர் வயிற்று வலிக்கு என்ன பண்ணுறாரு? திருவதிய தேவாரமே போதும். நம்ம ஒரு வைத்தியர்கிட்ட போனால் அவர் என்ன பண்ணுவார்? முதல்ல ஒரு சாதாரண வயிற்று வலி மருந்தை கொடுப்பார். அப்புறம் மறுபடியும் ஐயா நீங்கள் கொடுத்தது சரியாக வேலை செய்யலையேன்னு வருவார். உடனே என்ன பண்ணுவார்? அப்போ ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துருவோமான்னு பார்ப்பார். அப்போ தான் அது என்ன வியாதின்னு சொல்லுவார் இல்லையா? அப்போ இப்போ வியாதி தெரிஞ்சால் அதுக்கு மருந்து தேடலாம். நமக்கு என்ன பிரச்சனை? ஆணவ மனம் ஒன்று இருக்குன்னே தெரியாது. அது 8 தொழில் பண்ணுதுன்னே தெரியாது. ஆணவ மனத்தினுடைய தொழில் எத்தனை? 8. அது இன்னென்ன தொழில் பண்ணுதுன்னே தெரியாது. அதனால் அதிலிருந்து மீள்வதற்கான வேலையை நம்ம செய்யவே மாட்டோம். அது புற்றுநோய் மாதிரி வளர்ந்து பெருகி நம்மளை படாத பாடுபடுத்துது. ஆணவ மனம் நம்மளை படாத பாடுபடுது. அப்போ அந்தகாசுரன் அப்படின்னு சொன்னால் அது யார்? நான் சொன்ன குறிப்பு போல அது யார்? நம்முடைய
ஆணவன் தான் அந்தகாசுரன். அந்தகாசுரனை சுவாமி என்ன பண்றாரு? சம்ஹாரம் பண்றாரு. அவன் கொடிய இருளிலே இருந்து தோன்றி பல வரங்களை சுவாமியிடத்திலே பெற்று தேவர்களையும் மற்ற முனிவர்களையும் அடாத காரியம் பண்ணார். அப்போ சுவாமி என்ன பண்றாரு? திரு கோவலூர்ல ஒரு சூலாயுத்தால குத்தி ஊன்றி அவனை அப்படி நிப்பாட்டார். சூலாயுத்தில் மேலே இருந்தே சுவாமியை பிரார்த்தனை பண்ணுறான். சுவாமி எனக்கு நல்ல புத்தி வேணும்னு சுவாமியை அந்தகாசுரன் பிரார்த்தனை. அங்கிருந்தே அவனுக்கு என்ன பண்ணுறாரு? அனுக்கிரகம். மற்ற வீரனத்தான தலங்கள் நம்ம சொல்கிறோம், சுவாமி எந்த தலத்திலையும் யாரையும் சம்ஹாரம் பண்ணலை. சிவகுடும்பம் எப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல குடும்பம். சிவகுடும்பம் நல்ல குடும்பம். விநாயகப் பெருமான் கஜமுகாசுரனை சம்ஹாரம் பண்ணாரா? பெருச்சாலியாக மாற்றி தனக்கு வாகனமாக வச்சிருக்காரு. சூரன் பத்மன் இரு உயிர் ஓர் உடல். முருகப்பெருமான் என்ன பண்ணாரு? சேவலும் மயிலுமா மாற்றி தனக்கு வச்சிருக்காரு. நீங்கள் கண்டபுராணத்தை திறந்தீங்கன்னா சேவலும் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றின்னா வரும். சிவகுடும்பம் யாரையும் சம்ஹாரம் பண்ணார். தன்னை வணங்குவர்களையும் வணங்க செய்யுமாறு செய்யும். கிருஷ்ணர் அம்சாசுரனை கொன்றார். திருமால் நரசிங்க அவதாரத்தில் இரண்யகசுவை கொன்றார். ஏன்னா அது உயிர் வர்க்கத்துடைய வேலை. கடவுள என்ன பண்ண முடியும்? அருள் பண்ண முடியும். இங்கெல்லாம் நடந்தது வதம், கொலை. இங்கெல்லாம் சம்ஹாரம் என்னது? அனுக்கிரகம். ஒரு பெற்றோர் தன்னுடைய குழந்தைக்கு செய்வது போல தண்டனை கொடுத்து ஒருத்து திருத்துது. அறம் எனப்படுவது யாது? அறம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறம் 3 வகையாக பிரியும். வள்ளுவர் அறத்துப்பால் பண்ணியிருக்காரு இல்லையா? அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் 3 பால் பண்ணியிருக்காரு. அறத்துப்பால் 3, ஆனால் அவர் 1 தான் தொட்டிருக்கிறார். மற்றது 2வது வேண்டாம்னு விட்டுட்டார். அறம் எனப்படுவது யாருன்னு கேட்டிங்கன்னா அது 3. செய்யப்பட வேண்டியவை செய்தலும் விளக்கத்தக்க வேண்டிய விளக்குதலும் 1. 2வது அந்த செய்யப்பட வேண்டியவை செய்யாமலும் மீறியவர்களையும் அவர்களை விசாரிக்க வேண்டிய வழக்கு 2. அந்த வழக்கை மீறியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டம் 3. அப்ப அறம் 3. விதிக்கப்பட்டதை செய்தல், விளக்கப்பட்டதை விளக்குதல் 1, வழக்கு 2, தண்டம் 3. அறமே 3ஆ இருக்கு. வள்ளுவர் என்ன பண்றாரு? முதல் உள்ளதை மட்டும் சொல்றாரு. வழக்கையும் தண்டத்தையும் அவர் தொடலை. ஏன்னா இதை ஒருத்தர் உருப்படியா படிச்சுட்டா வழக்கும் தண்டமும் தேவையில்லை. இவரை பின்பற்றலைன்னா தான் என்ன உண்டு? வழக்கும் தண்டமும் உண்டு. அப்ப அறத்தில் ஒரு கூறு என்ன? தண்டனை. அப்ப சுவாமி அதை தான் பண்றாரு. சுவாமிக்கு நம்மை போன்ற தேகம் கிடையாது. சுவாமிக்கு எது தேகம்? அறமே வடிவாடு. இப்போ நீங்கள் என்னை அடிச்சீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? என்னுடைய உடல் என்ன பண்ணும்? அதற்கு எதிர்வினையாகும். என்னை அடித்த உடனே நான் உடனே என்ன பண்ணுவேன்? அதுக்கு எதிர்வினையாகும். போகிறோம் எல்லாம் செய்யும். சுவாமிக்கு உடம்பு எதுன்னா அறம். அப்ப அறத்தை மீற யார் ரியாக்ட் பண்ணுவா? இந்த உடம்பை அடித்த உடனே உள்ள இருக்கக்கூடிய உயிர் ரியாக்ட் பண்ணுது, எதிர்வினையாற்றுது. அடி யார் மேலதான் விழுந்தது? உடம்பின் மீது. எதிர்வினையாற்றுறது யாரு? உயிர். சுவாமி அறக்கடவுள். அவருக்கு உடம்பு அறமே ஆன உடம்பு. அப்ப அறத்தில் தீங்கு செய்தால் யார் ரியாக்ஷன் பண்ணுவா? யார் எதிர்வினையாற்றுவா? சுவாமி எதிர்வினையாற்றுவார். ஏன்னா அவர் என்ன உடம்பு? அவருக்கு அறமே உடம்பு. அதனாலதான் வள்ளுவர் என்ன சொல்றாரு? மறந்தும் பிறன் கேடு சூழற்க. மறந்து கூட ஒருத்தருக்கு தீங்கு முடியாது. அறத்தை தான் வலியுறுத்துறாரு. அறம் வலியுறுத்தல் அப்படின்னு ஒரு அதிகாரம் போடுறாரு. அறம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மற்ற சமயங்கள் எல்லாம் அறம், பொருள், இன்பம் இது 3 தான் சொல்லுது. ஆனால் நம்ம சமயம் என்ன சொல்லுது? அறம், பொருள், இன்பம், வீடு. 4வது வீடு பேரையும் சொல்லக்கூடிய ஒரே சமயம் சொல்லுது. ஏன்னா மற்ற சமயத்தில் என்ன கிடையாது? முக்திக்கு வழி கிடையாது. மற்ற சமயத்தில் உள்ள கடவுள்களால முக்தி கொடுக்க இயலாது. அந்த அதிகாரமே அவன்கிட்ட கிடையாது. ஏன்னா நம்ம சமயத்தில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு மட்டும்தான் என்ன உண்டு? முக்திக்கு அதிகாரம். அறக்கடவுளாகிய சுவாமிக்கு மட்டும்தான் முக்தி கிடையாது. அறம் 3 பயன்களையும் அளிக்க உள்ளது. இம்மை பயன்கள், மறுமை பயன்கள், வீடு பேரை அளிக்க உள்ளது. பொருள் இம்மை மறுமை பயன்களை மட்டும் அளிக்க உள்ளது. இன்பம் இம்மை பயனை மட்டுமே அளிக்க உள்ளது. இந்த சொற்கள் எல்லாம் மிரட்டும். சைவ சித்தாந்தம் படித்தாளுக்கு இந்த தமிழ் சொற்கள் அகராதிலாம் பரிச்சயமா இருக்கு. இம்மைனா இந்த உலகம், மறுமைனா அடுத்த பிறப்பு, வீடு பேருனா முக்தி. முக்தினா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கோம்? இறப்பனே நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் சுவாமிகிட்ட போய் என்ன கேட்கறது இல்லை? முக்தி கேட்கறது இல்லை.
அப்படி கேட்டு அவர் பாடு அந்த ஃபைலை பாஸ் பண்ணிட்டாருன்னா உடனே நடந்துச்சுன்னா என்ன ஆகுமோன்னு நம்ம பயந்து என்ன பண்ணுறது இல்லை, சுவாமிகிட்ட பிறவாமையும் முக்தியும் கேட்கறது. அப்போ அந்தகாசுரனை சம்ஹாரம் பண்ண ஊர் திரு கோவலூர் கட்டம். பேர்பட்ட அற்புதமான தலம் பண்ணுறது மெய்ப்பொரு நாயனார் அவதாரத்தலம் நரசிங்க முனையா சுந்தரம் சுவாமியுடைய வளர்ப்பு தந்தை. அது சுந்தரம் சுவாமிகளுக்கு, சுந்தரம் சுவாமிகள் மேலே சுவாமிக்கு அளவு கிடந்த அன்பு. என்னதான் ஆதிசைவ அந்தனர் குலத்தில் பிறந்தாலும் அவரை ஒரு ராசா வீட்டுக்குள்ளேயா வளர்க்கணும்னு சாமிக்கு புரியும். அதனால நரசிங்க முனையரை எடுத்து என்ன பண்ணாரு, ராஜா வீட்டுக்குள்ளேயா வளர்த்தார் நம்ம நரசிங்க முனையர். நமக்கு ஒரு கோவலூர் விரட்டம் ஞானசம்பந்த பெருமான் பாடல் பெற்ற தலம், நம்முடைய சுந்தரர் நாட்டுத் தொகையில் பாடல் பெற்ற தலம், அப்பர் சுவாமிகள் பாடல் பெற்ற தலம், எல்லாவற்றுக்கும் மேலாக 11ஆம் திருமுறையில் நம்முடைய கபில தேவநாயனார் பாடல் பெற்ற தலம். சிவபெருமான் திரு இரட்டை மணிமாலை அப்படின்னு பாடல் பெற்ற தலம் நம்முடைய. நம்ம எல்லாரும் அந்த 8 திருமுறைக்கு மேலே போட்டே பார்க்கறது இல்லை, 11ஆம் திருமுறையை எட்டி பார்க்கறது இல்லை. அதனால தான் குறிப்பாக சொல்கிறேன், தன்னுடைய அடியவருக்கு ஒரு திருமுறையில் ஒரு இடம் இருக்கு. ஞானசம்பந்த பெருமான் மேலே 6 பதிகம் பாடி கிடக்கு 11ஆம் திருமுறையில். திரு ஞானசம்பந்த பெருமான் திரு சண்பை விருத்தம், ஞானசம்பந்த ஆளுடைய பிள்ளையார் திருவந்தாதி, இப்படி 6 கிடக்கு. நாவுக்கரசர் மேலே ஒன்று கிடக்கு, திருநாவுக்கரசர் ஏகதேச மணிமாலைன்னு ஒன்று கிடக்கு. 40 பிரபந்தங்கள் 11ஆம் திருமுறையில் இருக்கு. விநாயகப் பெருமானுக்கு திருமுறையில் இடம் உண்டானா எங்கே தான் உண்டு, 11ஆம் திருமுறையில் தான். முருகப்பெருமானுக்கு இடம் உண்டானா 11ஆம் திருமுறையில் தான் உண்டு. திருமுருகாற்றுப்படை எங்கே இருக்கு, 11ஆம் திருமுறை. அதனால் அந்த 11ஆம் திருமுறையை கொஞ்சம் எடுத்துப்பாங்க. ஆனால் நம்மளுடைய மன்றத்தார் 12 திருமுறையும் ஒவ்வொரு அதிகமாக பார்த்து பயணம் அடைஞ்சிருக்கு. இப்போ கபில தேவநாயனார் இந்த கோயிலில் திரு கோவலூர் விரட்டத்தில் என்ன பண்ணியிருக்கிறார், சிவபெருமான் திரு இரட்டை மணிமாலை அப்படிங்கிற பதிகத்தையும் பாடியிருக்கார். கோ அல் ஊர், அதுன்னு என்ன அர்த்தம்னா இருள்னு. அந்த இருளாகிய அந்தகாசுரனை சம்ஹாரம் பண்ணதுனால திரு கோவலூர் வீரட்டம் அப்படின்னு பேர். அதுக்கு அடுத்தபடியாக திரு அதிகை வீரட்டம். 8 தலங்கள் இருக்கிறதுனால கொடுக்கப்பட்ட நேரத்தில் கட்டாயமாக என்ன பண்ணணும், அந்த 8 தலங்களையும் நம்ம சிந்தனை பண்ணணும். அதனால் கொஞ்சம் விரைவாக சிந்தனை பண்ணணும். திரு அதிகை வீரட்டம் நமக்கு ரொம்ப பிடித்தமான தலம். ஒரு 7:45 வரை எடுத்துக்கிறாங்க, ஒரு 15 நிமிஷம் படிச்சுட்டாங்க. நான் ஐயா 7:30க்குள்ளாரு, 7:45 வரை இருக்கிறேன். ஏன்னா 8 தலங்கள் இப்போ தான் 3ஆவது தலம் வரும். திரு அதிகை வீரட்டம், ஏன்னா எந்த குறிப்பையும் சொல்லாமல் இருக்க முடியல. திரு அதிகை வீரட்டம் அற்புதமான தலம். திலகவதியார் திருப்பணி செய்த தலம் இல்லையா. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திரு அதிகை வீரட்டத்துக்கு செல்ல அஞ்சு பக்கத்தில் சித்தவட மடம்னு ஒன்று இருக்கு, அந்த மடத்திலே தங்கிட்டார். திருவதிகை மடத்துக்குள்ளே என்ன பண்ணாங்க, திருவதிகை வீரட்டானேஸ்வரர் கோயிலுக்குள்ளே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போகவே இல்லையா. சீர்காழிக்குள்ளேயும் திருவதிகை வீரட்டுக்குள்ளேயும் சுந்தரம் சுவாமிகள் போகவே இல்லை, வெளியிலே தங்கிக்கிட்டார். சித்தவட மடம்னு ஒன்று இருக்கு, அங்கேயே தங்கிக்கிட்டார். இவர் இங்கே வெளியில் தங்கினதுனால சுவாமி என்ன பண்ணாரு, இவரை பார்க்கறதுக்கு அவர் வந்துட்டார். சித்தவட மடத்தில் ஒரு கிளை வேதியராக வேடம் கொண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பயண கலைப்பில் படுத்திருக்கிறாரு. இவர் சாமியோடைய கால் அவர் மேலே படுறது மாதிரி கால் நீட்டி சாமி படுத்திருக்காரு. அவருடைய திருவடி கிடைக்க நம்ம என்ன பண்ணுறோம், ஏங்குறோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மேலே சாமி திருவடியை தலை தீன்ற மாதிரி படுத்திருக்காரு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எந்திரிச்சு பார்க்குறாரு, இதா பெரியவரை தலை இடிக்குதுன்னு தெரியுதா இல்லையா, கொஞ்சம் நகண்டு படுக்கிறது அப்படிங்கிறார். யாரை பார்த்து, சுவாமி தெரியாமல் பட்டுருச்சிங்கயான்னு மீண்டும் திரும்ப தன்னுடைய திருவடி தீன்ற மாதிரி படுறாரு. திருவடி தீன்ற மாதிரி படுறாரு. அப்புறம் சாமி எந்திரிச்சு, சுந்தரமூர்த்தி சாமி எந்திரிச்சு கோபத்தோடு கேட்டார், இல்லையா சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் சாமி காட்டுறாரு யாரு, திருவதிகை வீரட்டானேஸ்வர பெருமானே வந்திருக்கிறார். அப்போ தான் என்ன பண்ணுறாரு, தம்மானை அறியாத சாதியார் உலகே, உனக்கு தெரியாத நான் இருக்கேன். சைவ சமயத்தில் 2 குலம் தான், சாமியை தெரிந்தவர்கள், சாமியை தெரியாது. அந்த பதிகம் பாடுறாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அந்த தலத்தில் தான் அந்த பதிகத்தை பாடுறார். திரிபுர சம்ஹாரம் பண்ண தலம் நம்முடைய திருவதிகை வீரட்டான். திருவதிகை மணவாசகம் கடந்தார்னு ஒருத்தர். நான் 14 சித்தாந்த சாத்திரத்தில் உண்மை விளக்கம்னு ஒரு நூல். அவர் யார், மெய்கண்ட தேவருடைய 49 மாணக்கர்களில் ஒருத்தர். நீங்கள் சைவ சித்தாந்தம் படிக்க போயாச்சுன்னா முதல்ல எந்த நூலை தான் படிக்கணும்னு சொல்லுவாங்க, உண்மை விளக்க நூலை தான் படிக்கணும்னு சொல்லுவாங்க.
அதுதான் சைவ சமயத்துக்கு அடிப்படை நூல். அந்த நூலை இயற்றிய ஆசிரியர் யாருன்னா திருவதிகை வனவாசகம் கடந்தார். அவர் பிறந்த ஊர் தான் நம்முடைய திருவதிகை வீரட்டான். அங்கே ஓடுற நதிக்கு பேர் கெடில நதின்னு பேர், தென்கங்கை அப்படின்னு பேர். இந்த ஊரில் தான் சுவாமி என்ன பண்ணுறாங்கன்னா திரிபுரங்களை சந்தாரம் பண்ணுறாங்க. திரிபுரம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 அசுரர்கள், வித்யுன்மாலி, தார்காட்சன், கமலாட்சன் 3 அசுரர்கள். இவர்கள் பொன்னால், வெள்ளியால், இரும்பால் 3 கோட்டைகளை கட்டுறாங்க. இந்த கோட்டைகள் பறக்கும் தன்மையுடையது. தேவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு வாய்ப்பா ஒரு 3 கோட்டைகளை கட்டி அவர்கள் ஆட்சி செலுத்துகிறார்கள். தேவர்களையும் மற்ற முனிவர்களை எல்லாம் மிகுந்த துன்பப்படுத்துகிறார்கள். இந்த திரிபுர 3 பேரும் சிவபெருமானுடைய அளவு கடந்த பக்தி உடையது. சுவாமியின் மேல் பெற்ற வரத்தினால்தான் அந்த 3 கோட்டைகளையும் அவர்கள் பெறுகிறார்கள். 3 கோட்டைகளையும் பெற்றுக்கொண்டு அவர்கள் என்ன பண்றாங்க, பெரிய இடர்பாடை இந்த உலகத்துக்கு பண்றாங்க. திருமால் காக்கும் கடவுள் தானே, அவர் தானே நம்ம எல்லாம் காக்க வேணும். அப்ப இந்த 3 இடத்திலிருந்து நம்ம காக்கணும். அதற்காக என்ன பண்றாங்க, திருமால் இடர்பாடு வந்த உடனே சுவாமிகிட்ட போய் முறையிட்டார். ஆனால் சுவாமி செவி மடுக்கலை. ஏன், அந்த 3 பேரும் சிவபெருமானை நாள்தோறும் பூசித்து அந்த கோட்டைகளை பெற்றிருக்கிறார், சிவனடியார்கள். அப்போ திருமால் ஒரு யோசனை பண்றாரு. ஒரு சமயோஜிதமாக என்ன பண்றாரு, பிடக நூல் அப்படின்னு ஒரு நூல் பண்றாரு. பிடக நூல் பண்ணி புத்த சமயத்தை தோற்றுவிக்கிறார். புத்த சமயத்தை தோற்றுவித்தவர் யாரு, நம்ம திருமால் தான். பிடக நூல் பண்ணி அந்த திரிபுரத்தில் வாழக்கூடிய அத்தனை மக்களுக்கும் பிடக நூலை கற்பிக்கிறார். பிடக நூலை கற்பித்து விட்டு சிவனடியை பிறளை செய்கிறார். யார் பார்த்த வேலை, திருமால் பார்த்த வேலை. சைவ சமயத்தை இழந்து திரிபுர மூவர்களும் வித்யுன்மாலி, கமலாட்சன், தாரகாட்சன் 3 பேர் என்ன பண்றாங்க, சிவநெறியை இழந்து சிவசிந்தனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சாமி சம்காரத்துக்கு தயாராகிட்டார். சம்காரத்துக்கு தயாரானா சுவாமி சம்காரம் பண்ணணும். ஏன்னா இவர்களுடைய அடாத காரியம் பண்றாங்க. சுவாமி முப்புரங்களை எரிக்கிறதுக்கு ஒரு தேர் தயார் பண்றாங்க. என்ன பண்றாங்க, ஒரு தேர். அந்த தேர் எப்படின்னு கேட்டீங்கன்னா சூரிய சந்திரன் சக்கரங்களாக 7 உலகத்தை குறிக்கும்னா விமானம் 7, கீழிருந்து தட்டு 7, 4 மலைகளும் 4 குதிரைகளாக. தேரோட்டி யாரு, பிரம்மா. இந்த செய்தி மூலமா யாரு பரம்பொருள் குறிக்கும், சுவாமிக்கு தேரோட்டி யாரு, பிரம்மா. இப்படி அந்த தேர் தயாராகும். இப்போ இவங்களுக்கெல்லாம் இந்த தேவர்களுக்கெல்லாம் ஆணவம். என்ன ஆணவம், நாம கொடுத்த தேர்ல நாம செஞ்ச தேர்ல தான் சுவாமி ஏற போறாரு அப்படின்னு ஆணவம். சுவாமி ஏறி என்ன பண்ணாரு, ஒரு அடி எடுத்து வச்சாரு. தேர் அப்படியே அச்சு முடிஞ்சு போச்சு. வளைந்தது வெளியில பார்த்தோம், தச்சு விடுத்தலும் சாமடி இட்டலும் அச்சு முறிந்ததென்று உந்தி பெற அழிந்தன முப்புறம் உந்தி பெற. சுவாமி அடி எடுத்து வச்ச உடனே அழிஞ்சே போச்சு தேர். அதுதான் அச்சிறு பாக்கம்னு பேர். பாடல் பெற்ற தரம் அச்சிறு பாக்கம். நம்ம கைத்தல நிறைகணி திருப்புகள்ல கூட முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைநலம் அச்சதி முடி செய்த அவருடைய அச்சு முடிஞ்சு போச்சு. சரி, சுவாமிக்கு ஒரு வில் கொடுத்தாங்க. மேருமலையை வில்லாக்கி வாசுகி பாம்பை நானாக்கி அம்புல உடம்பு திருமால், நுனிப்பாக அக்னி, இறுதிப்பாக வாயு. எப்படிப்பட்ட அம்புன்னு பாருங்க. அப்படிப்பட்ட அம்பை கையில் கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட அம்பை கையில் கொடுத்தோன்னே அவங்களுக்கு ஆனோம், சாமிக்கு நம்ம ஒரு அம்பை கொடுத்துருக்கோம். அந்த அம்பால தானே இந்த திரிபுர தகனம் பண்ண போறாரு. சாமி என்ன பண்ணல, அந்த அம்பை பயன்படுத்தவே இல்லை. அடியார்கள்லாம் சொல்றாங்க, ஈரம்பு கண்டிலம். சாமி கையில நாங்கள் 2 அம்பு பார்க்கல, ஈரம்பு கண்டிலம். ஏகம்பர் தம் கையில் ஓரம்பே முப்புறம் உந்தி பெற. சாமி கையில் எத்தனை அம்பு தான் இருந்துச்சு, ஒரே அம்பு. அது எப்படிப்பட்ட அம்புன்னு நான் சொன்னேன்.
எப்படிப்பட்ட அம்பு? நுனி அக்னி, உடம்பு திருமால், ரெக்க வாய், ஈரம்பு கண்டிலம். 2 அம்பு நாங்க பார்க்கல. ஓரம்பு ஏகம்பர் தம் கையில் ஓரம்பே முப்புறம் உந்தி பெற ஒன்றும் பெருமிகை உந்தி பெற. அந்த ஒன்னையும் அவர் பயன்படுத்தல. அவர் என்ன பண்ணாரு? சிரிச்சார். முப்புறம் அழிஞ்சு போச்சு. தேவர்கள் கொடுத்த அம்பையும் அவர் பயன்படுத்தல, சிரிக்கதான் செஞ்சார். அதை 3 நகையா சொல்றாங்க. சுவாமி எத்தனை நகை பண்ணாரு? 3 நகை. வெண்ணகை, புன்னகை, தன்னகை. அது ஏன் அப்படி 3 நகை பண்ணாருன்னா, இந்த திருமால் பிடல நூலை சொல்லி எல்லாத்தையும் சிவனரிலிருந்து மாத்தினாங்க பார்த்தீங்களா? ஒரு 3 பேர் மட்டும் என்ன பண்ணலையா? மாறலையா? சைவ சமயத்தில் பிடிச்ச பிடியா நின்றாங்க. அவங்க 3 பேர் சுதர்மன், சுசீலன், சுபுத்தி. இந்த 3 பேரும் திருமால் என்னதான் குட்டிக்கரணம் போட்டாலும் சைவ சமயத்திலிருந்து என்ன பண்ணல? மாறல, குட்ட சமயத்துக்கு போகல. அதனால சுவாமி என்ன பண்ணாராம்? அந்த 3 பேரை மட்டும் தப்பிக்க வச்சார். உய்ய வல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டு எய்ய வல்லானுக்கே உந்தி பெற இளமுலை பங்கர் என்று உந்தி பெற. அந்த 3 பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா, சுவாமியினுடைய வாயிற்காவலாக இருக்கக்கூடிய துவாரபாலர்கள் 2 பேர். அந்த துவாரபாலர்கள் யாரு? திரிபுரத்தில் தப்பி பிழைச்ச 3 பேர். 2 பேர் துவாரபாலர்கள். ஒருத்தர் குடமூலம் வாசிக்கக்கூடியவராக சுவாமி வச்சிருக்கோம். அவர்கள் சைவ சமயத்தை விட்டு மீளாத காரணத்தால் சுவாமி என்ன பண்ணாரு? அவருடைய வாயில் காவலர்களாக அவரை வச்சார். அந்த வாயில் காவலர்களுக்கு செய்த நகைதான் தன்னகை. அந்த 3 பேருக்கு பண்ண நகைதான் தன்னகை. திருமுறம் இருக்க பண்ணதுதான் பெண்ணகை. சுவாமி ஒரு கோபத்தோட ஒரு நகை. இந்த தேவர்களெல்லாம் என்னுடைய தேர்லையும் என்னுடைய அம்புலையும் தான் இந்த சுவாமியை வெல்ல போறான்னு நினைச்சாங்க பாருங்க. அவங்களுக்கு செஞ்சது புன்னகை. அவங்க பார்த்து சிரிச்சார். என்னையா இது அப்படின்னு சிரிச்சார். வெண்ணகை, தன்னகை, புன்னகை. அந்த சுவாமி திரிபுரங்களை எங்கே இருக்கிறாரு? திருவதிகை வீரட்டானத்தில். வளைந்தது விழு விளைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் உந்தி பெற வந்த திரு உந்தியாரில் முதல்ல ஒரு 4 பாடல் முப்புற தகனத்தை பற்றி தான் சுவாமி பேசுகிறார். உடைய நாவுக்கரசு பெருமான் அங்கிருந்து பலகால உளவார பணி பண்ணுறாரு. அதற்கு சான்று அந்த அவர் பாடலும் 16 பதியம் கிடக்கு. திருவதிகை வீரட்டானத்தில் மட்டும் எத்தனை பதியம்? 16 பதியம். ஞானசம்பந்த பெருமான் சீர்காழியிலே தங்கியிருந்தார். 72 பதியம் பாடிவிட்டார். 300 ஐயா சொன்ன 384 72 பதியம் எங்கே பாடினது? சீர்காழி. நாவுக்கரசு பெருமான் 16 பதியம் எங்கே பாடுறாரு? திருவதிகை வீரட்டானம். ஒரு பதிகம் ஞானசம்பந்த பெருமான், ஒரு பதிகம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுறாங்க. சுவாமியினுடைய பெருமை பாருங்க. ஒரு அம்பு தேவைப்படலை, கூட்டிய அம்பு எய்தப்படவே இல்லை, ஒரு கருவி தேவைப்படலை. அவருடைய நினைப்பு மட்டுமே போதும். சுவாமி என்ன பண்றாரு? அவரை சம்பாரம் செய்கிறார். அப்ப முப்புறங்களை எரித்த தலம் தான் நம்முடைய திரு அதிகை வீரட்டானம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த தலத்தை விரிக்க அஞ்சி வெளியில சித்தவட மடம் அந்த தங்கியே இருக்கிறது. அங்கிருந்து சுவாமி அவரை நோக்கி காண வந்த தரம் திரு அதிகை வீரட்டானம். அங்கே ஒரு பதிகம், ஒரு பாடல் வரும். ஐயா அருமையா கூற்றாயினவர் பதியம் படித்தாரு. காத்தாழ்பவர் காவல் நிகழ்ந்தவையால் கரை நின்றவர் கண்டுகொள் என்று சொல்லி நீத்தாய கயம்புக நூக்கியிட நிலை கொள்ளும் வழித்துறை உண்டு அறியே வார்த்தை இது ஒப்பது கேட்டறியே வயிற்றோடு முடக்கி முடக்கியிட. ஒரு கிணறு இருக்குன்னு, அந்த கிணத்துக்குன்னு ஒரு காவல்காரர் இருப்பார். நம்ம அந்த கிணத்தை பார்க்க போகிறோம்னா யாருக்கிட்ட அந்த கிணறு ஆழம் என்னன்னு கேட்கணும்? அந்த காவல்காரர்கிட்ட கேட்கணும். ஐயா, இந்த கிணறு எப்படிப்பட்ட கிணறு? ஆழம் அதிகமா, சகதி இருக்குமா, விஷச்சந்துகள் இருக்குமான்னு அவர்கிட்ட கேட்டால், ஆமாயா நான் இத்தனை காலம் காவல் காக்கிறேன், அங்கே அன்னைக்கெலாம் ஒரு பூச்சி பார்த்தேன், இப்படிப்பட்ட கிணறு அப்படின்னு விளக்கமாக நமக்கு சொல்லுவார். ஒரு வழிபோக்கன்ட்ட கேட்டால் அவன் என்ன செய்வான்? நீயே பாருங்க உள்ளே தள்ளி விட்டுருவான் இல்லையா? நீயே பாருங்க உள்ள. இதுதான் நாவுக்கரசருக்கு நடந்தது. காத்தாழ்பவர் காவல் நிகழ்ந்தமையால், திலகவதியார் காவல் நிகழ்ந்தமையால் கரை நின்றவர் கண்டுகொள் என்று சொல்லி, கரையில் நின்றவன் போய் பார்த்துக்கோ, எது உண்மை சமயம். யார்கிட்ட கேட்டுக்கணும்? நாவுக்கரசர் அவருடைய அக்கா திலகவதியார்கிட்ட கேட்டுக்கணும். இவர் என்ன பண்ணிட்டாரு?
கரை நின்றவர் கண்டுகொள் என்று சொல்லி நீத்தாய கயம்புகள் நூற்றிட நிலை கொள்ளும் வழித்துறை ஒன்றையே பிடிச்சு நிற்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வார்த்தை இது ஒப்பது கேட்டறியேன். திலகவதியார் என்ன பண்றாங்க? திருவாளன் திருநீர் திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்ததுன்னு வாங்கி பூசி சைவ சமயத்துக்கு வந்துடுறார் நம்முடைய அப்பர் சுவாமி. அப்பர் சுவாமிகளை சைவ சமயத்துக்கு கூட்டு வந்த தலம் எந்த தலம்? திருவதிகை வீரகம். அதனால சைவர்கள் அத்தனை பேரும் அவசியமா வந்து வழிபாடு பண்ண வேண்டிய தலம் திருவதிகை. அதுக்கப்புறம் உண்டான தலம் திரு பரியலூர் வீரகம். திரு பரியலூர் வீரகம் தேவர்களுடைய பாவத்தை பறித்த தலம். அதனால அதுக்கு பேர் என்ன பேரு? திரு பரியலூர். திரு பரியலூருக்கு காரண பெயர் என்ன? தேவர்களுடைய பாவத்தை பறித்த தலம் திரு பரியலூர். அங்க உள்ள சுவாமிக்கு பேரு தக்ஷாபுரீஸ்வரர். இளம் கொம்பனையா அம்பிகை பேர் என்ன பேரு? இளம் கொம்பனையா. சம்பந்தர் ஒரு தேவாரா, அப்பர் ஒரு தேவாரா பாடியிருக்கார். வீரபுத்திரரை கொடுத்த தலம் திரு பரியலூர் வீரர். தக்ஷனை என்ன பண்றாரு? சம்ஹாரம் பண்ண தலம் திரு பரியலூர். தேவர்கள் எல்லாம் சுவாமியை மதிக்காத ஒரு யாகம் பண்றார் தக்ஷன். அந்த தக்ஷ யாகத்தை பத்தி பேசுறதா தக்க யாக பிராணி ஒட்டக்கூத்தர் பாடிக்கிறேன். அந்த நூலை வாசிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு நிற்க நினைச்சேன். இப்போ தக்ஷனுடைய யாகத்துக்கு தேவர்கள் எல்லாம் போறாங்க. சுவாமியை அழைக்கல. சுவாமியை அழைக்காத வீட்டுக்கு இவங்களெல்லாம் போனதுனால தேவர்களுக்கு எல்லாம் என்ன பண்றாரு? சுவாமி தண்டை வணங்குறாரு. அந்த தேவர்களுடைய பாவத்தை பறித்ததெல்லாம் திரு பரியலூர். தக்ஷனுடைய யாகத்தை திரு குற்றால தலபுராணம் பேசும், காஞ்சி தலபுராணம் பேசும், எல்லா தலபுராணமும் தக்ஷ யாகத்தை பேசும். ஏன் பேசுது? தக்ஷ யாகம் அந்தந்த தலங்கள் எல்லாமா நடந்தது இல்லை. மறந்து கூட ஒருத்தர் சிவநிந்தனை செய்யக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா தலங்களும் என்ன பண்ணுவோம்? தக்ஷ யாகத்தை தன்னுடைய தலபுராணத்துல தவறாம வச்சிருக்கும். தக்ஷன் யாருன்னு கேட்டீங்கன்னா பிரஜாபதிகளிலே ஒரு பிரம்மாவுடைய புதல்வன் தக்ஷ பிரஜாபதினு பேர். அவன் சுவாமிகிட்ட ஒரு வரம் கேட்டான். என்ன வரம் கேட்டான்? சுவாமி நீரே எனக்கு மருமகனாகணும்னு கேட்டான். எப்படி வரம் கேட்கான்னு பாருங்க. நீரே எனக்கு மருமகன், நல்ல வரம் இல்லை, நீரே எனக்கு மருமகனாகணும். உமையவள் எனக்கு மகளாக வேணும், நீ எனக்கு மருமகனாக. அவருடைய குழந்தை நம்முடைய பொற்றாமரையிலிருந்து தேவி தோன்றா. அவருக்கு பேர் தாட்சாயினின்னு பேர். என்னுடைய பக்கத்து வீட்டுக்கார ஒருத்தர் வந்து தாட்சாயினின்னு பேர் வைக்க போறேன் என்னுடைய பொண்ணுக்கு. நான் தயவுசெய்து அந்த பேர் வைக்காதையாரு. ஏன்னா அம்பிகைக்கே அந்த பேர் பிடிக்கல. அம்பிகைக்கே இந்த பேர் பிடிக்கல. புராணத்தில் சொல்ல தக்ஷனுடைய மகளாக இருந்ததுனால தாட்சாயினின்னு அவருக்கு பேர். அம்பிகைக்கே எனக்கு பேர் பிடிக்கல. அதனால நான் மீண்டும் பிறந்து என்ன பண்றேன்? பார்வதிங்கிற பேரோட நான் வாரங்கிறார் சுவாமி. அதனால அந்த பேர் வைக்காதையா, வேற நல்லா திலகவதியா புனிதவதியா அப்படி பேர் வைங்கயா அப்படி. அம்பிகை தாட்சாயினியா மகவாக நம்முடைய தக்ஷனுக்கு மகளாக பிறக்கிறாங்க. கருவாசம் கிடையாது. அம்பிகைக்கு கருவாசம் இல்லை. தாமரையிலிருந்து எடுத்து வளர்க்கிறார். யார? நம்முடைய அம்பிகை. நம்முடைய தக்ஷனுக்கு 27 பெண்கள். அதை யாருக்கு மனம் முடித்து கொடுத்தாரு? சந்திரன். 27 நட்சத்திரங்களா 27 பெண். சந்திரன் என்ன பண்ணா 27 பெண்களின் மீதும் அன்பு கொள்ளாமல் கார்த்திகை மீதும் ரோஹிணி மீது மட்டும் அன்பு கொடுத்தார். அப்போ அவருக்கு கோபம், தக்ஷனுக்கு கோபம். அவனை நாளொரு கலையாக தேயக்கடவாக என்ன பண்றாரு? சபிச்சு விட்டார். அவன் போய் என்ன பண்ணா? பிரம்மலோகம் போனா பலன் இல்லை, வைகுண்டம் போனா பலன் இல்லை, கைலாசுக்கு வந்தா அவன் கை லாசே ஆகாது இல்லையா? கைலாசுக்கு வந்தா சாமி என்ன பண்ணாரு? அடியில் விழுந்தவனை மடியில் வைக்காமல் தன்னுடைய முடியில் வைத்துக் கொண்டார் சுவாமி. இங்கே அப்பர் சுவாமிகளோ சம்பந்தரோ சுவாமிகிட்ட கருணையை எதிர்பார்க்கணும்னு நினைச்சாங்க வைங்க, அவருக்கு சந்திரனை ஞாபகப்படுத்துவாங்க. சந்திரன் மீது கருணையை கொண்டு சுவாமி என்ன பண்ணாரு? அவனை தலையில வச்சுக்கிட்டார். சம்பந்தர் சுவாமிகிட்ட கருணையை எதிர்பார்க்கறான்னு வச்சுக்கோங்க, சாமி சடையில இருக்கக்கூடிய சந்திரனை ஞாபகப்படுத்தி பாட்டு பாடுவார். சடையா எடுமால் சரணே எடுமால், அவருடைய சடையை ஞாபகப்படுத்துவார். ஏன்னா சடையில் இருக்கிறதெல்லாம், அவருடைய சடையில் இருக்கிறதெல்லாம் சுவாமியுடைய இரக்கத்தன்மையை குறிக்கக்கூடியது. சடையில் இருக்கக்கூடிய சந்திரனும் தங்கை. அப்போ சந்திரனை மடியில் வைக்காம முடியில் வச்சுக்கிட்டார். இது தக்ஷனுக்கு கோபம். ஒன்னாச்சா?
தட்சனுக்கு ரெண்டாவது கோபம். ஏன் யாகத்துக்கு அழைக்கல சுவாமியை, ஏன் யாகத்துக்கு அழைக்கலன்னா 2 காரணம். ஒன்று, சந்திரனை தூக்கி முடியல வச்சது. 2வது, சுவாமி இவருக்கு கல்யாணம் முடிக்க போவையில் சுவாமியை கரம் பிடித்து கன்னிகாதானம்னு ஒன்று பண்ணுவாங்க. இந்த ஊர்லேயும் வழக்கம் இருக்கும், கன்னிகாதானம்னு ஒன்று பண்ணுவாங்க. மாப்பிள்ளையோடைய கையை பிடிச்சி பொண்ணோட கையை பிடிச்சி கொடுக்கணும். மாப்பிள்ளை பொண்ணு கை இப்படி இருக்கு, தட்சனோட கை மேலே இருக்கு. தட்சனுக்கு என்ன ஆகி போச்சு, பரமேஸ்வரனோட கை கீழே இருக்கு, என்னுடைய கை மேலே இருக்கு, அப்போ நான் தான் வசதியோ அப்படின்னு ஒரு என்ன. தானம் கொடுக்குறவர் யாரு? தட்சன். தானம் வாங்குறவர் யாரு? சுவாமி. அவனுக்கு ஒரு ஆணவம் வெளிப்பட்டு போச்சு அந்த கன்னிகா தானம் பண்ணல. சுவாமி ஆணவம் இருக்க இடத்துல சுவாமி இருப்பாரா? சுவாமி கல்யாணத்தை பாதியில் எடுத்துட்டு போயிட்டார். அவனுக்கு கோபம். அப்புறம் தட்சனை சுவாமி உமாதேவியை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணிட்டார். இப்போ இந்த 2 காரணத்தினால என்ன பண்ணல தட்சன், சுவாமியை யாகத்துக்கு கூடலை, அழைக்கல. அவருக்கு கொடுக்க வேண்டிய அவிர்வாகத்தை அவர் கொடுக்கல. மற்ற எல்லா தேவர்களும் போனார். அவர்களெல்லாம் உயிர் வர்க்கம் தானே, போயிருத்தானே செய்வாங்க. அதை தான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு புராணத்திலையும் நம்ம அதை தான் புரிஞ்சுக்கிறோம். தேவர்களுடைய நிலைமை, அவர்கள் உயிர் வர்க்கங்கள், நம்மை போன்றவர்கள். நம்ம எப்படி இருப்போமோ அப்படிதான் இருக்கும். நம்ம அண்ணனை கூடலைனாலும் தம்பி வீட்டுக்கு போயிடுவார். என்னை 2 தடவை வந்து கூப்பிட்டானே, நீ உன்னை கூப்பிட்றான்னு எதுவும் நினைக்காத, நான் போய் சாப்பிடலை, கவர் மட்டும் கொடுத்து வந்துடுறேன் அப்படின்னு நம்ம போவோம் பாருங்க. அது மாதிரி மற்ற தேவர்கள் எல்லாம் போயாச்சு. போய் அவங்க பட்டப்பாடு கொஞ்சம் இல்லை நெஞ்சம் இல்லை. என்னாச்சு? சாடிய வேள்வி சரிந்தின தேவர்கள் ஓடிய வா பாடி விடுவார். எல்லாரும் ஓடுறாங்க. ஏன்? வீரபத்திர கடவுள் வந்துட்டார், தட்சனுடைய வேள்வியை நிறுத்த. நாமகள் நாசி ஒன்னா பார்க்குறோம். சரஸ்வதிக்கு என்ன தண்டனை கிடைச்சது, பிரம்மாவுக்கு என்ன தண்டனை கிடைச்சது. இந்திரன் என்ன பண்ணானா, புரந்தரன் ஒரு குயிலாகி மரம் மேலே போய் மரத்து மேலே ஏறி உட்கார்ந்தான். புரந்தரன் ஒரு பூங்குலாகி மரந்தனில் ஏறினார் என்று உந்திவர். சுவாமிக்கு பயந்து மரத்தில் உட்கார்ந்துட்டான். அவன் வானவன் கோன் என்று உந்திவர். அவன் இந்திரனுக்கெல்லாம் தலைவனம் கிண்டல் பண்றாரு சாமியை. இவன் இந்திரன்லாம் தேவர்களுக்கெல்லாம் தலைவன், இவன் சாமிக்கு பயந்து எங்க உட்காந்துட்டான், மரத்து மேல குயிலாகி உட்கார்ந்துருக்கான் அப்படின்னு பாடுறாரு. பார்ப்பதி பகை சாற்றிய தக்கனை பார்ப்பதி எண்ணேடி உந்தி பெற பனைமுளை பாகனுக்கு உந்தி பெற புரந்தரனார் ஒரு பூங்குயிலாகி மரந்தனில் ஏறினார் உந்தி பெற அவன் பேர் வானவர் கோன் என்று உந்தி பெற வெஞ்சின வேள்வி வியாத்திரனார் தலை துஞ்சின வாபாடி உந்தி பெற ஆட்டின் தலையை விதிக்கு தலையாடி. இவர்கள் எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணாரா, மீண்டும் என்ன பண்ணாரு, உயிர் தர செய்தார். சுவாமி எப்போதுமே அனுக்கிரகமூர்த்தி தான். ஆனால் நம்ம பாமர மக்கள்கிட்ட என்ன இருக்கு, சிவபெருமான் அழிக்கும் கடவுள், அதனால அவர் பக்கத்தில் ரொம்ப நெருங்கக்கூடாது, நடராசமூர்த்தியை வீட்டில் வைக்கக்கூடாது, இப்படிலாம் இருக்கு. அவரை ஆடலைன்னா படைப்பு இல்லை, எந்த 5 தொழிலும் இல்லை. அவர் நடந்தனம் தான் படைக்குது, காக்குது, அழிக்குது, அருளை பண்ணுது. நம்ம வீட்டுகள்லாம் எங்கள் ஊரில் அப்படி ஒரு பழக்கம் உண்டு, இங்கே இருக்கான்னு தெரியல. நடராச பெருமான் திருமேனியை என்ன பண்ண மாட்டாங்க, வீட்டில் வைத்து வழிபாடு பண்ணுவாங்க. அப்படி ஒரு பழக்கம் இருக்கு. சிவபெருமான் அழைக்கும் கடவுளும் அவரை ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடாது. இப்படிலாம் பாமர மக்கள், நம்மளுடைய அடியார் மத்தியில் இல்லை, பாமர மக்கள் மத்தியில் இருக்கு. இந்த தேவர்களை எல்லாம் அழைத்து மீண்டும் சுவாமி என்ன பண்றாரு, உயிர்த்தலை செய்கிறார். தட்சனுக்கு என்ன பண்ணாரா, ஆட்டோடைய தலையை வச்சார். ஏன்? அதனுடைய விளைவு தெரியும். தட்சன் சுவாமியை அழைக்காததால் சிவநிந்தனைக்கு உண்டான விளைவு தெரியணுங்கிறதுக்காக சுவாமி என்ன பண்ணாரு, அது நினைவூட்டுறதுக்காக அவனுக்கு ஆட்டின் தலையை வச்சார். முசுகுந்த சக்கரவர்த்தி இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணாரு, நம்முடைய திருமறைக்காடு தேவாரம் இருக்கு. நிறைமறை காடு நீண்ட தீபம் தன்னை கரை நிறத்தை எழுதி மூக்கு சுற்றிட கடன்று கொண்ட நிறைகடல் மண்ணும் மின்னும் நீண்ட வானலம் எல்லாம் குறைவர கொடுப்பது போலும் குறுக்கை இறக்கினாரு. நிறைமறை காட்டில் என்ன பண்ணுச்சான், ஒரு எலி என்ன பண்ணுச்சான், விளக்குல இருந்த நெய்யை சாப்பிட போச்சான். அப்படி சாப்பிட போகல மூக்கு சுட்டு என்ன பண்ணுச்சான், லேசா தெரிய போச்சான். அதுக்கு சுவாமி என்ன பலன் கொடுத்தாரா, மகாபலி சக்கரவர்த்தி நிறைகடல் மண்ணும் மின்னும் நீண்ட வானுலகம் எல்லாம் குறைவர கொடுப்பது போலும் கொடுத்தார். சாமி குறைவர கொடுத்தாரா. அந்த மகாபலி சக்கரவர்த்தி என்ன வேண்டிக்கிட்டாரா, என்னுடைய முகம் எரிமுகமாகவே இருக்கணும். ஏன்? இந்த புண்ணியம் பண்ணி இதனாலதான் இது கிடைச்சதுங்கிற புத்தி எனக்கு எட்டிக்கிட்டே இருக்கணும். முசுகுந்த சக்கரவர்த்தி குரங்கா இருந்து சுவாமிக்கு வில்வார்ச்சனை பண்ணி அந்த சக்கரவர்த்தி ஆனார்.
அதனால அவர் என்ன பண்ணாரு, எனக்கு குரங்கு முகமே இருக்கணும் சாமி, அடுத்த பிறகு பிறந்தாலும் அந்த நினைப்போட உன்னை பக்தி பண்ணணும் சாமி. அந்த நினைப்புக்காக அவர்கள் என்ன பண்ணாங்க, அந்த முகத்தை வேண்டி பெற்றார்கள். தட்சனுக்கு சாமி என்ன பண்ணாரு, ஆட்டித்தலையை கொடுத்தார். ஏன் மறந்து கூட ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாது, சிவனிந்தனை பண்ணக்கூடாது. பார்வதி தேவி நிறைய என்ன அலைகள் தோன்றுது. காஞ்சிபுரத்தில் என்ன பண்ணா, 32 அரங்கள் பண்ணி சிவபூஜை பண்றான். 32 அரங்கள் பண்ணி சிவபூஜை பண்ணி சுவாமிகிட்ட கேட்கிறான், என்னுடைய பிள்ளைகளெல்லாம் இங்கே வந்து வேண்டும் பொழுது எல்லா பாவமும் நீங்களும் கேட்கிறான். சாமி என்ன சொன்னாரு, திருவடி பிழைத்தல் ஒழிய எல்லா பாவமும் நீங்கிறாரு. திருவடி பிழைத்தல் என்னது, சிவனிந்தனை. சிவனிந்தனைக்கு கழுவாயே கிடையாது, காய்ச்சித்தமே கிடையாது. அதனால சிவனிந்தனை மறந்து கூட செய்யக்கூடாது. அடியார்களை நிந்தனை பண்ணது, விபூதியை நிந்தனை பண்ணுவது, திருமுறைகளை நிந்தனை பண்ணுவது, சிவபெருமானை நிந்தனை பண்ணுவது, இதெல்லாம் இதில் வருது, நம்முடைய சிவனிந்தங்கள். அடுத்தபடியாக திரு விற்குடி வீரட்டம். இப்போ நம்ம பார்த்தது திரு பரியலூர் வீரட்டம். பரியலூர் வீரட்டம் தக்கனை சந்தாரம் செய்த தலம், தேவர்களுடைய பாவங்களை பறித்த தலம். அதனால திரு பரியலூர் வீரட்டம்னு பேர். விற்குடி வீரட்டம் அடுத்த தலம். சலந்தராசுரனை சங்கார பண்ண தலம் திரு விற்குடி வீரட்டம். திருமாலுடைய வில் விழுந்த இடம், அதனால அதுக்கு என்ன பேரு, வில்குடி அப்படின்னு பேர். சலந்தராசுரன் அப்படின்னா யாருன்னு கேட்டீங்கன்னா, பிரம்மாவினுடைய கோப கனலில் இருந்து பிறந்தவன் சலந்தராசுரன். சலம்னா நீர்னு அர்த்தம், சலம்னா கோபம்னு ஒரு அர்த்தம். இவருடைய கோப கனல் என்ன பண்றாருன்னா கடல்ல எரிகிறார். கடல்ல எரிந்த உடனே அதிலிருந்து தோன்றியவன் தான் இந்த சலந்தராசுரன். இவரும் என்ன பண்றார், தன்னுடைய ஆணவ செருக்கின் காரணமாக பிரம்மாவிலிருந்து தோன்றியவன் இந்த ஆணவ செருக்கின் இல்லாம தேவர்களுக்கும் மற்ற ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் துன்பம் கொடுக்குறார். அப்படி துன்பம் கொடுத்த உடனே சுவாமிகிட்ட போய் விண்ணப்பம் பண்றார். சலந்தராசுரனை வதம் பண்றதுக்காக சுவாமிகிட்ட போய் விண்ணப்பம் பண்ண உடனே சுவாமி என்ன பண்ணார், அதற்கு தயாராகிறார். இந்த செய்தியை யார் கேள்விப்படுறா, சலந்தராசுரன் கேள்விப்படுறார். தேவர்களெல்லாம் போய் சுவாமிகிட்ட முறையிட்டாங்க. சுவாமி என்னோட போர் பண்ண தயாராகிட்டாரு, அப்போ நானும் தயார் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, சலந்தராசுரன் தயாராகிட்டார். சூரபத்மன் எப்படி முருகப்பெருமானை வந்திருக்கிறது சிவமே என்று அறியாமல் போர் பண்ணுறான். ஆனால் முருகப்பெருமான் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய போர்க்களத்தில் விஸ்வரூபம் காட்டுறாரு, ஆடும் ஒரு கடவுளாக காட்டுறாரு. அப்போ சூரபத்மன் என்ன சொன்னா தெரியுமா, சுவாமி அவரை பார்த்த உடனே எனக்கு 2 கரம் கூப்பி வணங்க தோணுது, என்னுடைய 2 கண்கள் கண்ணீர் சொரியுது, என்னுடைய வாய் உன்னை வாழ்த்துது, தடுப்பது வானம் ஒன்று. சூரபத்மன் சொல்றான், தடுப்பது வானம் ஒன்று, அதனால போர் பண்றேன் சாமின்னு தான் போர் பண்றான். யாரு, சூரசம்ஹாரத்தில். அதே போல இவன் என்ன பண்றான், சலந்தராசுரன் சுவாமியை போர் பண்ண துணிஞ்சுவான். இப்ப சுவாமி என்ன பண்ணாரு, அவன் வர்ற வழியில ஒரு கிளை வேதியரை போறாரு, ஒரு வயசான கிளை வேதியரை போறாரு. எங்கப்பா போற, இந்த மாதிரி சுவாமியை சந்தாரம் பண்ணாரு. அப்போ அவர் என்ன பண்ணாரு, அவருடைய பெரு விரலால ஒரு வட்டம் போடுறாரு. சாமியை சங்காரம் பண்ணணும்னா வட்டம் போட்டுக்க பாரு, இதை பெயர்த்து எடுத்து உன் தலையில நீ சுமந்துட்டேனா நீ சாமி சங்காரம் பண்ணிடலாம், நீ பெரிய ஆளுங்க ஐயா, கட்டிக்காரங்க ஐயா அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. குலவேதியராக அந்த இலத்தை பெயர்க்க முடியாமல் பெயர்த்து எடுத்து ஒரு வழியாக பெயர்த்துட்டான். சுவாமி போட்ட வட்டத்தை, சிறு வட்டத்தை பெயர்த்து எடுத்து, வட்டம சக்கரமும் ஒரு வட்டம் போட்டார் இல்லையா, அதை பெயர்த்து எடுத்து தன்னுடைய தலையில சுமந்தா பாருங்க, அது அவனை அப்படியே 2 கூறாக்கி. சலந்தராசுரனை சுவாமி என்ன பண்ணாரு, 2 கூறாக்கி. அதுதான் அந்த சக்கரப்படைன்னு போயிட்டு தன்னுடைய படைக்களமாக சக்கராயுதத்தை கொண்டு அவர் அந்த சங்காரம் பண்றார். இதை திருச்சாளல் பகுதியில் மாணிக்கவாசகர் பாடுறார். சலமுடைய சலந்தரந்தன் உடல் தடிந்த நல்லாளி நலமுடைய நாரணனுக்கு அருளியவாறு என்னேடி நலமுடைய நாரணன் தன் நயனம் இடர்ந்து அரணடிக்கு அலராக இட ஆளி அருளினன்தான் சாடலும். என்ன கேட்கிறாரு திருச்சாளல்ல, இவருடைய படைக்களமாக யாராவது ஒருத்தன் தனக்கு வெற்றி கொடுத்த படைக்களத்தை இன்னொரு போர் வீரனுக்கு கொடுப்பாங்களா? தனக்கு வெற்றியை உண்டாக்கிய ஆயுதத்தை இன்னொருத்தங்களுக்கு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்போ உங்கள் சுவாமி திருச்சாளரில் புத்தர்களுடைய கேள்வி இது, உங்கள் சுவாமி சலந்தரனை வென்ற சக்கராயுதத்தை நாராயணருக்கு கொடுத்தாரே, அது என்னேடி
சலமுடைய சலந்தரந்தன் உடல் தடிந்த நல்லாளி நலமுடைய நாரணற்கன்று அருளியவாறு என்னேனும். என்ன பதில் சொல்லுது அந்த ஊமை பெண்ணு? நாராயணர் என்ன பண்ணாரு? தன்னுடைய கண் மலர்களால் அர்ச்சனை பண்ணாரு. அந்த பூசையினுடைய பயலாக சௌதர சக்கரம் கொடுத்தார். ஏருடன் ஏழரத்தான் எண்ணி 1000 பூக்கொண்டு ஆருடை சடையினானே அர்ச்சித்தான் அடியினைக்கு வேறுமோர் பூக்குறைய மெய்மலர் கண்ணையின்ற கூறுமோர் ஆளியிருந்தார் கொடுத்து. சுவாமி எப்ப அந்த சக்கராயுதத்தை கொடுத்தாரு, சக்கரப்படையை கொடுத்தாரு? நம்ம திருமால் 1000 மலர்களால் அர்ச்சனை பண்ணும்போது ஒரு மலர் குறையும் போது சலந்தராசுரனை சம்ஹாரம் பண்ண சக்கரத்தை திருமாலுக்கு பரிசாக கொடுத்தார். சக்கராயுதம் உண்டான தலம் திரு வெற்குடி வீரன். அங்கே நம்முடைய அப்பர் சுவாமிகள் அடவி திருத்தாண்டம் ஒன்று பாடியிருக்கிறார். திருப்பரங்குன்றம் தேவாரத்தில் சுந்தரமுத்து சுவாமிகள் இந்த தலத்தை வைத்து பாடியிருக்கிறார். வெற்குடி வீரட்டத்தை வைத்து பாடியிருக்கிறார். இங்கே உள்ள அம்பிகை வேறு ஏலவார் குழலி பரிமளாம்பிகை சமேத வீரட்டேஸ்வரர். இங்கே உள்ள அத்தனை சுவாமி என்னதான் வேம்புமூர்த்தி தான். அட்ட வீரட்டான தலங்களில் உள்ள சுவாமி அத்தனை பேரும் வேம்புமூர்த்தியாக ஞானசம்பந்த பெருமான் ஒரு பதிகம் பாடியிருக்கிறார். அந்த சலந்தராசுரனை சங்காரம் பண்ண தலம் நம்முடைய வெற்குடி வீரட்டம். ஒவ்வொரு தலமும் யாரை சங்காரம் பண்ணது அப்படின்னு நமக்கு அவசியமாக தெரிஞ்சுக்குவாங்க. வெற்குடி வீரட்டம். அடுத்த தலம் வழுவூர் வீரட்டம். திரு வழுவூர் வீரட்டம். அது ஏன் வழுவூர் வீரட்டம் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய காலத்தில் எல்லா ஊர்களும் சுவாமியினுடைய மாயைக்குள்ளே ஒடுக்கி வச்சுக்குவாங்க. எல்லா ஊரும் அழிஞ்சது ஊழிக்காலத்தில். இந்த வழுவூர் மட்டும் தப்பிச்சதுனால வழுவிக்குண்டதால அதுக்கு பேர் என்ன பேர்? திருவழுவூர் வீரட்டம்னு பேர். பழைய காலத்தில் உலகமெல்லாம் அழியும் பொழுது வழுவிய காலத்தால் இதுக்கு பேர் என்ன பேர்? வழுவூர் வீரட்டம். இங்கே யானை சம்ஹாரம் பண்ணாரு? நார்காவனத்து ரிஷிகள் ஏவிய யானையை ஓட்டிக்கிட்டார். கஜ சம்ஹாரமூர்த்தி. அங்கே உள்ள சாமி பேர் என்ன? கஜ சம்ஹாரம். நம்ம உற்சவமூர்த்தியை பார்க்குறோம். சுவாமி மான் மழுலாம் வச்சிருக்கிறார். ஏன் வச்சிருக்கிறார்? அதுக்கெல்லாம் காரணம் இந்த தலம் தான். வழுவூர் வீரட்டம். இளம் கிளை நாயகி. அங்கே உள்ள அப்பால் பேர் என்னது? இளம் கிளை நாயகி. இந்த தார்காவனத்து ரிஷிகள் என்ன பண்றாங்க? யாகமே சிறந்தது, வேதமே சிறந்தது, அதுல பண்ற யாகத்தின் படி நாங்களே சிறந்தவர்கள் அப்படின்னு சுவாமி என்ன பண்றாங்க? எங்களுடைய பெண்களே பத்தினிமார்கள், நாங்கள் செய்கிற யாகமே சிறந்தது. ஆனால் யாக தலைவன் யாகபதி யாரு? சிவபெருமான்கிறத மறந்து போயிட்டாங்க. யாகபதி சிவபெருமான்கிறத மறந்து போய் வேதமே சிறந்தது, யாகமே சிறந்ததுன்னு இருக்காங்க. இப்போ நம்மளுடைய சமயம் இருக்கு இல்லையா? அகச்சமயம், அகப்புற சமயம், புறச்சமயம், புறப்புற. இது எப்படி வகைப்படுத்துறாங்க உங்களுக்கு தெரியுமா? வேதத்தை மட்டும் ஏற்றுக்கொண்ட சமயம், வேதத்தையும் ஆகமத்தையும் ஏற்றுக்கொண்ட சமயம், வேதத்தையும் ஆகமத்தை மட்டும் ஏற்றுக்கொண்ட சமயம், வேத ஆகமம் ரெண்டையும் ஏற்றுக்கொள்ளாத சமயம். இப்படி இருக்கு. இதில் வேதத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டவர்கள் தான் யாரு? இந்த தார்காவனத்து ரிஷிகள். வேதத்தை மட்டும் கொண்டு என்ன பண்றாங்க? யாகம் தான் சிறந்தன்றாங்க. வேதம் என்ன பண்ணுது? ஐயா என ஓங்கி. வேதமே சுவாமியை எட்டலை. வேதமே சுவாமியை எட்டலை. அதுவே என்ன கூப்பாடு போகுது? வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியே. வேதங்கள் சுவாமியை பிடிக்கிறது. இயற்பகை முடிவா ஓலம், ஈண்டு நீ வருவாய் ஓலம், அயற்பில் ஆதானே ஓலம், அன்பனே ஓலம் ஓலம், செயற்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம், மயக்கரு மறை ஓலிட்டு மாலையன் தேட நின்றான். இயற்பகை முனிவருடைய இயற்பகை நாயனாருடைய சரித்திரத்தில் இயற்பகை நாயனார சுவாமி ஓலமிட்டு போடுறாராம். இயற்பகை முடிவா ஓலம், ஈண்டு நீ வருவாய் ஓலம், அயற்பில் ஆதானே ஓலம், அன்பனே ஓலம் ஓலம். சாமி ஓலமிட்டு கூப்பிடுறாரா? யார? இயற்பகை நாயனார். செயற்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம் என்றான். யாரு? மயக்கரு மறை ஓலிட்டு நான் வரை அவன் ஓலமிட்டு கூடுதான். ஆனால் சாமி யாரை ஓலமிடுறாரு? இயற்பகை நாயனார். மறை ஓலிட்டு மாறையும் தேட என்றார். வேதமே சுவாமியை ஓலமிட்டு தேடு. அப்போ தார்காவனத்து ரிஷிகள் என்ன பண்ணுறாங்க? யாகம்தான் சிறந்ததுன்னு யாகபதியாக இருக்கு. யாகபதி தலைவரை மறந்துட்டாங்க. அப்போ சுவாமி என்ன பண்ணுறாரு? ஒரு பிச்சாடனார் வேடம் கொண்டு வர்றாரு. திருமால் என்ன பண்ண சொல்கிறாரு? ஒரு மோகினி வேடம் விட்டு போக சொல்கிறாரு. அந்த மோகினியினுடைய அளவில் இந்த தார்காவனத்து ரிஷிகள்லாம் வாங்கி யாகத்தை கைவிட்டாங்க. இந்த பிச்சாடனாருடைய கோலத்தில் அந்த பெண்கள் எல்லாம் தன்னுடைய பத்தினி தன்மையை இழந்துட்டாங்க.
அவருடைய கையில் இந்த வளையெல்லாம் தன்னை போல நடுவுதான். இவரை பார்த்த உடனே உருக்கத்தில் இந்த பிச்சைடனை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருப்பார். பிச்சைடனை பார்த்துருக்கீங்கன்னா ஒவ்வொரு ஊரில் அழகே வடிவமான சுவாமி மாதிரி அழகு சொல்ல வேணும். சுந்தரனுக்கு சொல்ல வேணும். நித்தம் மணாளர், நிரம்ப அழகியர். திருவாசகம் சொல்லுது இல்லையா, சுவாமி நித்தம் மணாளர், நிரம்ப அழகியர். அவரை பார்த்த உடனே இந்த பெண்கள்லாம் போயிட்டான். இதனால தாரியாவன திருச்சியில் என்ன பண்ணுறாங்க, கோபம் போயிட்டான். உடனே மான் மழு எல்லாத்தையும் ஏவுறாங்க. அவர் கையில் என்ன வச்சுருக்காரு, ஒரு கையில் மழு வச்சுருக்காரு, ஒரு கையில் என்ன வச்சுருக்காரு, மான் வச்சுருக்காரு. நம்ம சுவாமி வச்சுருக்காரு இல்லையா, அதெல்லாம் யார் கொடுத்தது, தாரியாவன திருச்சியில் சாமிக்கு பரிசாக கொடுத்தது. சாமி மேலே ஏவுறாங்க. சுவாமி மானையும் மழுவையும் பிடிச்சிட்டாரு. அவர் கொடுத்த புலித்தோல் என்ன பண்ணிட்டாரு, ஆடையாக உடுத்திக்கிட்டாரு. கஜசம்காரமூர்த்தி யானையை ஏவுறாங்க. தென் பஞ்சமுக தீர்த்தம்னு திரு வள்ளுவர் வீரட்டத்தில் ஒரு தீர்த்தம், அங்கே தான் இந்த யானை வருது. இவர் வடமேற்கு மூலையில் போய் தென்மேற்கு மூலை வரையா வெளியே வந்துட்டார். யானைக்குள்ள உலகமே இருந்து போச்சு. அம்பிகை அஞ்சு போயிட்டான், உமையவள் அஞ்சு போயிட்டான். சாமி கஜமுக சந்தான கஜத்தை உழிக்கிறாங்க. எப்படி அது திருமுறை எல்லா இடத்துலையும் இந்த கஜமுக சந்தானம் வந்து பேசப்படும். மலைக்கு மகள் அஞ்ச மதகரியை உடுத்தி சுந்தரர் பாடல். வேளத்து உளி போர்த்தனன் வெள்மலையால் தான் வெறுவ அப்பர் சுவாமிகள் பாடுறார். மாவின் உரிவை மங்கை வெறுவ மூடி, மாவின் உரிவை மங்கை வெறுவ மூடி, முடிதன் மேல் மதியும் நதியும் வைத்த இறைவர் அப்பர் சுவாமிகள் பாடுறார். இப்படி கதை சம்பாரத்தை எல்லா அடியார்களும் பாடுறாங்க. அப்பர் சுவாமிகளிலிருந்து எல்லாரும் பாடுறாங்க. தேவார வைப்புத்தலமாக இருக்கக்கூடியது. நேரடியாக திருமுறை கிடையாது, வள்ளுவர் வீரத்துக்கு நேரடி திருமுறை கிடையாது, வைப்புத்தலமாக இருக்கக்கூடியது. அம்பாடு அஞ்சு போயிட்டாங்க. சாமி கஜத்தை போர்த்தனை பார்த்தா அஞ்சு போயிட்டாங்க. சாமி அவர் கொடுத்தது. சாமியோடைய கண்டை எப்படி இருக்கு, நீல நிறமா. ஏன் நீல நிறமா இருக்கு, சுவாமி வந்து என்ன பண்ணாரு, அழகான விஷத்தை உண்டுறாரு. எங்கள் ஊரில் இந்த சும்மா ஒரு ஆன்மீக சொற்பொழிவுன்னு பேசுவாங்க பாருங்க. அவங்க பேசுவாங்க, என்ன சொல்லுவாங்க, சாமி பார்க்கடலை கடையும் போது அந்த விஷம் வந்தது, அதை உண்டு உலக உயிர்கள் மடிந்து விடக்கூடாது என்ற காரணத்தினால அம்பிகை என்ன பண்ணா, சுவாமியினுடைய கழுத்தை போய் நெரித்தா. உடனே அந்த விஷம் நின்று விட்டது. அதனால சுவாமியுடைய கண்டம் நீல நிறமா இருக்குன்னு சொல்லுவாங்க. இது உண்மையான உண்மை கிடையாது. சாமிக்கு தெரியாதா, அவர் அறிவு குறைபாடு உள்ளவரா, அவர் உள்ள விஷத்தை விழுங்க மாட்டான்னு தெரியாதா? தேவர்கள் பார்க்கடலை கடையும் போது வாசிகை பாம்பை கயிறா போட்டு மேருமலையை மத்தா போட்டு கடைகிறாங்க. முதல்ல விஷம் கிடைக்குது. சமயோஜிதமாக தேவர்கள் என்ன பண்ணாங்க, சாமி முதல்ல ஒவ்வொரு கொடுத்துடுறோம் அப்படின்னு விஷத்தை கொடுத்தாங்க. திருமால் என்ன நிறம், கருநிறம். திருமால் வந்து கருநிறம், அவர் நீல நிறம் கிடையாது. திருமால் கருநிறம். இப்போ திரௌபதி இருக்கா இல்லையா, திரௌபதி அவளுக்கு கிருஷ்ணனைன்னு ஒரு பேர் உண்டு. ஏன், திரௌபதி கருப்பு, கிருஷ்ணரும் கருப்பு. அதனால அவருக்கு கருப்பு நிறத்தவனால திரௌபதிக்கு கிருஷ்ணனைன்னு ஒரு பேர் உண்டு. இப்போ அவர் எப்போ நீல நிறமாக மாறினார்னா, அந்த விஷத்து பக்கத்தில் போனதுக்கே நீல நிறமாக மாறிட்டார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு நீல நிறம். விஷத்து பக்கத்தில் யாராலும் நெருங்க முடியல. சாமி என்ன பண்ணார், சுந்தரர் அனுப்பினார். ஒரு நெல்லிக்காய் போல சுருட்டி கொண்டாண்டார். நெல்லிக்காய் போல சுருட்டி கொண்டாந்து சாமிகளை கொடுத்தாரு வேண்டிட்டார். இப்போ தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பிரார்த்தனை பண்ணாங்க, சுவாமி நீரே காக்கக்கூடிய கடவுள், இந்த தேவர்களுக்காகவும் மற்ற எங்களுக்காகவும் இந்த பெரும் கருணை செய்தீர் என்று இந்த உலகத்தவர் புரியும் வண்ணம் நீர் உங்களுடைய கண்டத்தை நீல நிறமாகவே வச்சுக்க வேணும் அப்படின்னு இவங்க வேண்டிக்கிட்டாங்க. இவங்க வேண்டிக்கிட்டது மேலே சாமி என்ன பண்ணாரு, தன்னுடைய கண்டத்தை நீல நிறமாக வச்சுக்கிட்டாங்க. ஏதோ பார்வதி போய் கையை பிடிச்சி நெரிச்சு அந்த கண்டம் என்னவா இல்லை, இதெல்லாம் கட்டுக்கதை. நம்ம புராணங்களில் நிறைய என்னை போன்ற பேச்சாளர்கள் என்ன பண்ணிட்டாங்க, கட்டுக்கதைகளை அழித்து விட்டுட்டாங்க. அதுக்கு அப்படியே ஒரு வளம் சுற்றி வருது. விநாயகப் பெருமானுடைய திருவகாரங்களும் அப்படி தான் சுற்றி சுற்றி வருது. பணக்கத்தலை வச்சு படுக்கணும். அதை சொல்கிறேன் மீண்டும் அப்புறம் நான் இதை முடிக்க முடியாது கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள. இப்படி கட்டுக்கதைகளும் இருக்குது. உண்மை புராணம் கந்த புராணத்தில் இல்லாத எந்த புராணத்திலும் இல்லை. இங்கே ஒரு புராணம் கந்த புராணம் முடித்தா போதும், எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கலாம். நான் சொன்ன அத்தனை செய்தி எங்கே இருக்குது, கந்த புராணத்தில். கந்த புராணத்துக்கு மிஞ்சி ஒரு நூல் இருக்குது. சைவர்கள் அனைவரும் 3 புராணம் படிக்கணும். சூரியன புராணம், கந்த புராணம், பெரிய புராணம், 3 அவசியம் இல்லை. அப்போ இங்கே இந்த தளத்தில் திருவிபுர ரிஷிகள் என்ன பண்ணுறாரு, சுவாமி அவர் கொடுத்த அவன் ஏவுற யானையை சந்தானம் பண்ணிட்டாரு. அதனால அவர் மேலே இருக்கக்கூடிய அங்கங்கள்லாம் எதை காட்டுது, அவரே பரம்பொருள் காட்டுது. அவருடைய திருநீலகண்டம்,
அவர் உடுத்திக்கக்கூடிய ஆடை, அவர் வச்சுக்கக்கூடிய மான் மலு யானையை ஒருவா போட்டுருக்கிறார். அவங்க ஏவன நாகத்தெல்லாம் ஆபரணமாக அனுப்பியிருக்கிறார். இப்படி ஒரு சாமி இருக்குமா பாருங்க, அவருடைய ஆபரணத்தை பாருங்க, அவர் தாங்கியிருக்கிறதெல்லாம் பாருங்க. கருணாமூர்த்தி அவங்க ஏவன ஆயுதத்தெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு புன்முருவல் பூத்திருப்பாரு. எனக்கு சார் எனக்கு என்ன தெரியுமா ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்னா இவ்வளவு செஞ்சிருக்காரே சாமி. ஆனா இந்த பெட்ரான் சாம்பானுக்கு முக்கியம் கொடுக்கும்போது தன்னை எப்படி அறிமுகப்படுத்திக்கிறாரு. இப்போ ஐயா என் பேரை கேட்டார், எப்படியா பேர் போடணும்னு கேட்டார். ஐயா மாணிக்கவாசம் எம்எஸ்சி பிஎட்டை விட்டுறாதே அப்படின்னு படிச்சு வாங்கின. அப்போ சாமி என்ன பண்ணியிருக்கணும், இப்போ நான் இப்படி பட்டத்துக்கு ஆசைப்படுற மாதிரி ஐயா சொன்னார் எம்எஸ்சி எம்பிலலாம் சொல்லாது, எம்ஏ எம்பிலலாம் சொல்லாதீங்க. இப்போ சாமி என்ன பண்ணியிருக்கணும், வீர தீர செயல்கள் புரிந்தார் இல்லையா, அவர் என்ன பண்ணியிருக்கணும், அதெல்லாம் சொல்லியிருக்கணும்ல. இப்பேற்பட்ட ஆளுங்க அவர் என்ன பண்ணாரு, உமாவிஸ்வாச்சருக்கு ஒரு சீட்டு கொடுக்கும்போது அடியாருக்கு எளிய அழகிய திருச்சிதம்பரமுடையவர் பொற்றங்குடியாருக்கு எழுதிய கைச்சீட்டு, பெட்ரான் சாம்பானுக்கு பேதமர தீர்க்கை செய்து முக்தி கொடுக்க முறை. முக்தி அளிக்கவல்ல கடவுள் முக்திக்கு ஒரு பரிந்துரை கடிதம் எழுதுறாரு. எப்படி தன்னை அறிமுகப்படுத்துறாரு, நான் யாரு, அத ஃப்ரம் டூ தகவல்லாம் இருக்கு, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த பாட்டை படிச்சு பாருங்க. அடியாருக்கு எழுதி அழகிய திருச்சிதம்பரமுடையவர் ஃப்ரம் டூ கொற்றங்குடியாருக்கு எழுதிய கைச்சீட்டு. கொற்றங்குடியார் யார், உமாவையார் தான் பெருமர். என்ன விஷயம், பெட்ரான் சாம்பானுக்கு பேதமர தீர்க்கை செய்து முக்தி கொடுக்க முறை. இதுதான் தகவல். ஒரு கடிதம் மாதிரி இருக்கா. இவ்வளோ தீர செயல்கள் புரிந்த சுவாமி தன்னை எப்படி அறிமுகப்படுத்திக்கிறாரு. பக்தி வலைகள் படுவோம் காண்க, எந்த வலை வீசியும் பிடிக்க முடியாது. பக்தி வலையில சுவாமி அகப்பட்டு போவார். அடுத்த தலம் நம்முடைய திரு குறுக்கை வீரட்டம். நம்ம பார்த்த தலம் என்ன தலம், வழுவூர் வீரட்டம். கஜசங்காரமூர்த்தியை சங்காரம் பண்ண தலம். அடுத்த தலம் திரு குறுக்கை வீரட்டம். இந்த தலத்துக்கு ஏன் அப்படி பேர் இல்லைன்னா அங்கே உள்ள தீர்த்தம் கங்கை. தீர்த்த பாகுன்னு ஒரு முனிவர், அவர் அந்த தீர்த்தத்தை பெறும் பொழுது ஒரு கையை நீட்டுறார். தீர்த்தத்தினுடைய புனிதத்தன்மையை நீட்டுறதுக்காக ஒரு கையை நீட்டுறார். உடனே அவர் கை என்ன போச்சு, குறுகி போச்சு. அதனால குறுக்கை வீரட்டம் அப்படின்னு. ஒரு பெரிய ஆள்கிட்ட ஒரு பெரிய பொருளை திருமுறையோ விபூதியோ எதையோ வாங்கும்போது என்ன பண்ணணும், இரு கரம் நீட்டி வாங்கணும், ரெண்டு கரத்தால் வாங்கணும் இல்லையா. ஒரு கைட்டு எதுவுமே வாங்கக்கூடாது. பிரசாதமோ எந்த பொருளோ, உங்களுடைய ஆசிரியர் கொடுக்கக்கூடிய புத்தகமோ பேனாவோ யார் எதை கொடுத்தாலும் இரு கரம் நீட்டி வாங்கணும். அப்போ அந்த தலத்துக்கு பேரு திரு குறுக்கை வீரட்டம் அப்படின்னு பேர். அங்க சுவாமி யாரை சங்காரம் பண்றாரு, மன்மதனை சங்காரம் பண்றாரு. மன்மதனை சங்காரம் பண்றாரு. அதனால அதுக்கு ஊருக்கு பேரு காம தகனபுரம்னே பேர். காம தகனபுரம்னு பேர். காமனை எரித்த தலம் திரு குறுக்கை வீரட்டம். அங்கே அப்பர் சுவாமிகள் மட்டும் 2 பதியம் பாடியிருக்கிறார். ஒரு பதியம் முழுசா கிடைச்சிருக்கு, 2வது பதியத்தில் 2 பாட்டு தான் கிடைச்சிருக்கு. மற்ற பாட்டெல்லாம் நமக்கு கிடைக்கல. மன்மதனுக்கு இன்னொரு பேரு அனங்கன்னு பேர். அனங்கன்னு என்ன அர்த்தம், உருவம் இல்லாதவன். இப்போ நம்மளுடைய திருச்சாலையிலே வரும் அயனை அனங்கனை அந்தகனை சந்திரனை அப்படின்னு வரும் இல்லையா. அனங்கன்னா யாரு, மன்மதன். உருவம் இல்லாத சொல், அதான் அனங்கன்னு பேர். அவனுக்கு வசந்தன் அப்படின்னு பல பேர் உண்டு. உலக சிருஷ்டியின் பொருட்டு சுவாமி என்ன பண்ணாரு, காமனையும் ரதியையும் படைத்தார். சூரபத்மனை அழிப்பதற்கு முருக கடவுளை தோற்றுவிக்கிறதுக்காக திருமாலும் பிரம்மாவும் என்ன பண்றாங்க, மன்மதனை சுவாமி மேல அவர் தவத்தில் இருக்கும்போது ஏவுதான். சுவாமி தன்னுடைய கண்ணை தான் திறந்தார், காமன் என்ன ஆயிட்டான், கொடி கொடி ஆயிட்டான். அதனால அந்த தலத்திற்கு பேர் என்னது, காம தகனபுரம்னே பேர். நம்ம காசு கிடைக்கக்கூடிய பதிவு இருக்கு இல்லையா, வாசி தீரவே காசு. காமன் வேபபோகம், காமன் வேபவோ தூம கண்ணினி நாமமிழி சேவம் நல்குமே அப்படின்னு அந்த பாடலில் வருது. அருப்பத்தில் எங்கள் நாயகனே எண்ணுயிர் தளவா ஏலவார் துளவிமார் இருவர் தங்கள் நாயகனே தக்க நல் காமன் தனது உடல் தளல் எல விழித்த செங்கன் நாயகனே அப்படின்னு காமனை நிறைய இடத்துல பாடுறாங்க. இப்போ காம தகனம் செய்த ஊர் எது, திரு குறுக்கை வீரட்டம். காமனை எரிச்ச உடனே நதி போய் ரொம்ப சுவாமிகிட்ட வருத்தம் போடுறா. சுவாமிக்கு கல்யாணம் நடக்குது. காம தகனம் முடிச்ச உடனே சுவாமிக்கு கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடந்த உடனே பரிசா ரதிக்கு யாரை திரும்ப கொடுக்குறாரு, மன்மதனை ரதிக்கு திரும்ப கொடுக்குறாரு சுவாமி. யாரையும் அழித்து ஒழிக்கல, தண்டனை கொடுத்து ஒருத்து திருத்துறாரு. எப்படி நம்மளுடைய குழந்தை
தவறு செய்யும் பொழுது ஒருத்தர் திருத்துறாரோ அது போல இப்போ நம்ம சூடு போடுற ஒரு தவறு செஞ்ச உடனே எதுக்கு மீண்டும் அந்த தவறை செய்யாம அதை திருச்சாலை சொல்லுது. அயனை பிரம்மாவன், அனங்கனை மன்மகனை, அயனை அனங்கனை அந்தகனை சந்திரனை பயணங்கள் மாயா வடு செய்தான் சாலோ. இவங்களெல்லாம் சாமி தண்டிச்சார. இது என்னையா இருக்கும்? நயனங்கள் மூன்றுடைய நாயகனை தண்டித்தால் சயமன்றோ வானவருக்கு தாழ்வுகளால் சால. சுவாமியே ஒருத்தரை தண்டிக்கிறாருன்னா இல்லையா? அவன் எவ்வளவு பெரிய வீரனா இருக்கும். கதாநாயகனை பொறுத்து தானே வில்லனுடைய பெருமை. அப்ப சாமியே தண்டிக்கிறான்னா நயனங்கள் மூன்றுடைய நாயகனை தண்டித்தார். குட்டுப்பட்டால் எப்படி குட்டுப்படணும்? ஓவர கையால குட்டுப்படணும் இல்லையா? அதை நம்மளுடைய திருச்சாளர்கள் நமக்கு எடுத்துரைக்கிறார் திரு குறுக்கை வீரட்டானம். அப்போ திரு குறுக்கை வீரட்டானம் ராமனை எரித்த தலம். அடுத்தெல்லாம் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த கடவுர் வீரட்டம். ஏன்னா அங்கே இந்த மற்ற தலங்களுக்கெல்லாம் கூட்டம் போகுதோ இல்லையோ, கடவுர் வீரத்துக்கு தான் கூட்டம் போகுது. இந்த 8 கோயிலில் 7 கோயிலில் கேட்பார் 274 பாடல் பெற்ற தலம்னு சொல்கிறோம். திரு தூங்காணி மாடம் போயிருந்தேன் நான். பெண்ணாகரம் சுவாமி ராவுக்கர சுவாமிக்கு சூளமும் இடமும் பிடித்த தரம். சுவாமி தனியாக இருக்கிறார். நீங்கள் அங்கே போனீங்கன்னா நீ நானுமாய் ஏகபோகமாய் சுவாமியை தொட்டு தீண்டி வழிபாடு பண்ணலாம். அர்ச்சகர் 274 தலங்களில் எனக்கு தெரிந்து 200 தலங்களில் அர்ச்சகர் ஒரு கால பூசை தான் நடக்கும். அப்படிதான் நம்ம தலங்கள்லாம் இருக்கு. அப்படிதான் நம்ம தலங்கள்லாம் இருக்கு. அமிர்த கடேஸ்வரர் கடவுர் வீரட்டானத்தில் மட்டும் இத்தலும் கல்யாணம் நடக்குது. அங்கே தூணுக்கு தூண் என்ன பண்ணுறாங்க? மரணத்தை வெல்வதற்காக இத்தலும் 60 கல்யாணம் நடக்கக்கூடிய தலம் கடவுர் வீரட்டம். ஏன் அங்கெல்லாம் சுவாமி என்ன பண்ணுறாரு? மார்க்கண்டேயரை சம்பாரம். மார்க்கண்டேயரை சம்பாரம் பண்ணார். யாருக்கு? மார்க்கண்டேயருக்காக காலனை சம்பாரம் பண்ணார். மார்க்கண்டேயருக்காக யமனை சம்பாரம் பண்ண தலம். அதனால அங்கே கூட்டம் போகுது. எல்லாத்துக்கும் மரண பயம். அதனால என்ன பண்ணுறாங்க? திரு கடவுர் வீரட்டத்துக்கு மட்டும் கூட்டம் போகுது. மற்ற வீரட்டான தலங்களுக்கு கூட்டம் இல்லை. திரு கடவுர் வீரட்டானம் குங்குளிக்கலை நாயனார் அவதரித்த தலம். காரி நாயனார் அவதரித்த தலம். குங்குளி நாயனாரோட சரித்திரத்தை சொல்ல வேணும். நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? சிவபூஜை பண்ணுறாங்க. நாளோடு வழிபாடு பண்ணுறாங்க. சுவாமியை பத்திர புஷ்பங்களால தேவதேவ ஜென்ம ஜனநாக நல்வரவாகட்டும் தான் வீட்டுக்கு அழைச்சி சிவபூஜை பண்ணுறாங்க. ஆனால் ஏப்ரலில் புதுக்கணக்கு போட தான் அங்கே போயிடுறாங்க. பெருமாளை பார்க்க போயிடுறாங்க. குபேரரை பார்க்க போயிடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்தது யாரு? நம்ம சுவாமி தான். இன்னொன்று சொல்லுவா, குங்குளிக்கலை வீட்டு ஏவலால் தான் யாரு? குபேரர். குங்குளிக்கலை நாயனார் தன்னுடைய மனைவியுடைய தாயை விட்டு கடவுள் வீரட்டத்தில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு குங்குளிக்கலையை தூபம் போடுறாரு. சாமி என்ன பண்ணாரு? குபேரனை அனுப்பி அங்கே போய் என்னன்னு பார்த்துட்டு பார்ப்பாங்க. குபேரன் அவர் வீட்டுக்கு போய் மாளிகையாக மாற்றிட்டார். இப்போ குபேரன் யார் வீட்டு வேலையாடு? நம்ம குங்குளிக்கலை வீட்டு வேலையா? அப்போ குங்குளிக்கலை பெருமையை சொல்ல வேணுமா? அங்கே ஐயா பாண்ட மாதிரி அபிராமி அந்தாதி கிடைத்த தலம். அங்கே 4 திருக்கரம். மற்ற எந்த ஊர்லையும் இல்லாத மாதிரி அபிராமி எப்படி இருக்கு, அம்பிகை எப்படி இருப்பாங்க? 4 திருக்கரம். ஒரு திருக்கரத்தில் ஜபமாலை, ஒரு திருக்கரத்தில் தாமரை, ஒரு கரத்தில் அபயகஸ்தம், இன்னொரு திருக்கரம் வரதகஸ்தம். நமக்கு அபயம் அளிக்கக்கூடிய 4 திருக்கரங்களாக அபிராமி அம்பிகாரி இருக்கா. அங்கே இருக்கக்கூடிய சுவாமி பேர் காலசம்காரம். அவருக்கு பேர் அமிர்த கடேஸ்வரன் ஒரு பேர். இந்த பாற்கடலில் கிடந்தாங்க இல்லையா, அதில் அமிர்தம் கிடச்சதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த அமிர்தத்தை தேவர்கள் எல்லாம் வில்வ வனத்தில் வைத்தாங்க. அது ஊன்றி பாதாள லோகம் வரைய சென்று மேலே இருந்து அது அமிர்த லிங்கமாகவே வந்தனால அங்குள்ள சாமி பேர் இருக்குது அமிர்த கடேஸ்வரன். மார்க்கண்டேய புராணம்னே தனியாக இருக்கு. மார்க்கண்டேய புராணம்னே தனியாக இருக்கு. இப்போ சூரபத்மன் இருக்கான் இல்லையா, அவனுடைய தந்தை தாய் யார்? சூர சம்ஹாரம், முருகர் சம்ஹாரம் பண்ணுறாங்கல்ல, காசிபரும் மாயையும் தான் தாய் தந்தை. இங்கே கந்தபுராணம் தொடங்குன உடனே யாருடைய சரித்திரம் வரும்னா மார்க்கண்டேயருடைய சரித்திரம் தான் வரும். அது எப்படி வரும் தெரியுமா? காசிப முனிவர் 6 பிள்ளைகளையும் சுற்றி உட்கார வச்சுட்டு இது மாதிரி ஒரு பேனை போட்டு சொல்லுவார், அறம்னா என்ன, சிவபெருமான்னா யாரு, சிவபக்தி தான் மேலானது, சிவபக்தி பண்ணால் மார்க்கண்டேயர் மாதிரி யமனையே வெல்லலாம், இப்படி சொற்பொழி பண்ணுவார். யார்? அவருடைய தந்தையார் காசிப முனிவர்.
காசிம முனிவர் அங்கிட்டு போனதுக்கப்புறம் தாயாக இருக்கக்கூடிய மாயை வந்து எங்க அப்பா சொன்னதெல்லாம் போய் மாயையாகிய நம்ம தான் பெரியவங்க, நீங்க இந்த 7 உலகத்தையும் ஆள வல்லவங்க, நீங்க பெரிய ஆளு, நான் யார் தெரியுமா, உங்க அப்பா யார் தெரியுமா? கந்தபுராண தோற்றமே இதுதான். இந்த மாயை மட்டும் இப்படி அறிவுறுத்தலைன்னா சூரபத்மன் தோற்றமே இல்லை. சூரபத்மன் இப்படி சம்பாரம் பண்ணிக்கவே வேண்டாம். இதுல இருந்து என்ன தெரியுது? குழந்தை வளர்ப்பது தாய் முறையில். அந்த தாய் மட்டும் நான் சொல்லுவேன், எங்களுடைய ஊர்ல சொற்பொழி பண்ணும்போது சொல்லுவேன், சூரசம்ஹாரம் எங்கள் ஊர்ல ரொம்ப விமர்சனம் நடக்கும். பெரிய சூரன் வருவான். சூரசம்ஹாரத்தை பார்த்து உங்களுடைய குழந்தைக்கு சொல்லுங்கள், மாயையினுடைய தவறான வளர்ப்பிலே இவன் இப்படி வளர்ந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லுங்க. காசிம முனிவர் சொல்றதை கேட்டா அவங்க எப்படி வந்திருப்பாங்க? இந்திர சந்திர பிரம்மா விஷ்ணு பதவி அடைஞ்சிருப்பாங்க. ஆனா மாயையினுடைய பேச்சை கேட்டு முருகப்பெருமானால என்ன பண்ணாங்க? அதனால சூரசம்ஹாரத்துக்கு காரணம் இந்த மார்க்கண்டேயருடைய சண்டை. நீங்க கந்தபுராணம் படிச்சீங்கனாலே முதல் தொடக்கமே மார்க்கண்டேயர் புராணம் தான். யார உதாரணமா சொல்றாரு? காசிபர் தன்னுடைய குழந்தைகளுக்கு சூரனுக்கும் பத்மனுக்கும் 6 சூரர்களுக்கும் மார்க்கண்டேயர் புராணம். மிருகண்டு மகரிஷியினுடைய புதல்வனாக இருக்கக்கூடிய மார்க்கண்டேயர், மிருகண்டு மகரிஷின்னு ஏன் அவருக்கு பேரு? அவர் தவம் பண்ணுவாராம். தவம் பண்ணும்போது மிருகங்கள் அசையாம தவம் பண்ணுவாராம். மிருகங்கள் அந்த திணறு தீரும் பொருட்டு அவர் மேல இப்படி உரசிட்டு போமா. அப்படி அசராமல் இருந்து தவம் பண்ணுவாரா மிருகண்டு மகரிஷி. அதனால அவருக்கு பேர் என்னது? மிருகண்டுன்னு பேர். அவருடைய மகன் தான் யாரு? மார்க்கண்டேயர். அளவு கிடந்த பக்தியின் காரணமா என்ன பண்றாரு? என்றும் 16 பெறாரு. 16 வயதுல மரணம் இருந்தாலே என்ன பண்றாரு? சுவாமியை இருக பிடிச்சுக்கிறார். இருக பிடிச்சுக்கிட்டு என்ன பண்றாரு? காலம் வரும்போது சுவாமி என்ன செய்யறாரு? எட்டி உதைக்கிறார். அதை விரிவா சொன்னா இன்னும் நீளும். இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி பிறக்கும். என்ன கேள்வி? சுவாமி தான் இந்த நியதியை வகுக்கிறார். காலனுக்கு இந்த வேலை, வருணனுக்கு இந்த வேலை, சூரியனுக்கு இந்த வேலை, சந்திரனுக்கு இந்த வேலை வகுக்கிறார். இப்ப சுவாமி வகுத்த நியதி மார்க்கண்டேயரை 16 வயதில் பற்ற வேண்டும் என்ற நியதி. இப்ப சுவாமி மீறுறார். அவரை சொற்பொழிவு ஆரம்பத்தில் அறக்கடவுள்னு சொன்னோம். அப்ப அவர் நியதியை மீறலாமா? காலன் தன்னுடைய வேலையை செய்யதானே வந்தான். ஏதாவது தேவையில்லாத வேலையை செய்ய வந்தானா? அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை இப்ப நீதிமன்றங்கள் இருக்கு. எம்எல்ஏ எம்பியை விசாரிக்கிறதுக்கு நம்ம நீதிமன்றங்கள் செல்லாது. உங்களுக்கு தெரியுமா அந்த விஷயம்? அவங்கள விசாரிக்கணும்னா சிறப்பு நீதிமன்றத்துக்கு போகணும். அவங்கள கைது பண்ணணும்னா, எம்எல்ஏ எம்பியை கைது பண்ணணும்னா சிறப்பு நீதிமன்றத்தை அனுமதி வாங்கணும். குடிமக்களை கைது பண்ற நீதிமன்றமோ, குடிமக்களை கைது பண்ற சட்டமோ எம்பி எம்எல்ஏக்கு செல்லாது. அது நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம். இதே போல அவனுடைய அடியவர்களுக்கு இந்த நவக்கிரகங்களோ இந்த யமன் தூதர்களோ தீர்ப்பு வழங்க முடியாது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். தீர்ப்பு யார் தான் முடிக்கணும்? சுவாமி. 24 தத்துவத்துக்கு கீழே தான் இந்த காலனுக்கு யமனுக்கு எல்லாத்துக்கும் வேலை. இவர் தன்னுடைய அன்பினால மார்க்கண்டேயர் சுவாமியை இருக்க பிடிச்சு இவர்களுக்கு மேல் உள்ள தத்துவத்துக்கு போயிடுறாரு. அதனால இவருக்கு அதிகாரம் இல்லாம போச்சு. அதிகாரம் இல்லாம அதிகாரம் செலுத்துறதுனால காமனை காலால் சுவாமி என்ன செய்யறாரு? எட்டி ஒதுக்கிறார். அப்போ ஒரு நீதியை மீறவில்லை. உங்களுக்கு இந்த நியாயம் முடிகிறதா? காமனை சுவாமி எட்டி உழைச்சாருன்னா நியதியை மீறி எட்டி வைக்க, அங்க அவருக்கு அதிகாரம் இல்லாம போச்சு. அதனால சுவாமி என்ன பண்றாரு? காமனை அந்த நியதியை மீறி எட்டி உழைக்கிறார். இன்னொரு குறிப்பு சொல்லணும்னா 8 தலங்கள்லையும் நவக்கிரகங்கள் கிடையாது. இப்ப இருக்க கோயில்கள்லையும் நீங்க நவக்கிரகம் போய் பார்த்தீங்கன்னா கொடிமரத்துக்கு அப்பால தான் இருக்கும். கொடிமரத்துக்கு உள்ள இருக்காது. குறுகிய காலத்துல வந்ததுதான் இந்த நவக்கிரக வழிபாடு. ஆறுமுகனாவில் எழுதக்கூடிய சிவாலய தரிசன வெளியில நவக்கிரக வழிபாடே கிடையாது. நவக்கிரக வழிபாடே கிடையாது. இதை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, பாம்பு இரண்டும். இதெல்லாம் என்ன? ஆசரு அவை நல்ல நல்ல அடியாரவர்கள். அடியவர்களுக்கு இது வேலையே செய்யாது. இதனுடைய தொழிற்பாடே கிடையாது. அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. அதை மாற்றுவதற்கு அதிகாரமே கிடையாது. ஒருத்தர் உண்மையா சிவபூஜை பண்றாருன்னா நவக்கிரக கட்டத்தை தூக்கி தூர போடுறது.
திருமுறையை பாராயணம் பண்றாருன்னா அவர்களுக்கு அது வேலையே செய்யாது. இது உண்மை. யார் சொல்றா? ஞான சம்பந்த பெருமான் சத்தியம் பண்ணி சொல்றாரு. ஆனால் அதுக்கு நம்ம உண்மை அடியாரா இருக்கணும். நம்ம அடியாராவும் இல்லாம கீழையும் இல்லாம நடுவில் இருக்கிறோம். அதனால நவக்கிரகத்தோடைய தொழிற்பாடு நமக்கு இருக்கு. ஆறுமுக நாவலர் எழுதிய சிவாலய தரிசன விதியில நவக்கிரகத்துக்கு ஒரு வழிபாடு கிடையாது. நமக்கு எழுதப்பட்ட விதியை மாற்றக்கூடிய அதிகாரத்தை சுவாமி அவங்களுக்கு கொடுக்கல. இது நம்மளுடைய சித்தாந்தம் புராணம் அத்தனையும் எடுத்து வருது. நம்மால் என்ன பண்றான்? நவக்கிரகத்தை போறான், 9 சுற்றுறான், உள்ள இருக்க சுவாமி ஒரு சளிப்பு கூட அடிக்காம வந்துடுறான். அவர் எட்டையே பார்க்கணும். அவரை போய் பார்த்து சுவாமி சொன்னாதானே அவங்களுக்கு ஒரு ஆர்டர் போடுவார். நம்ம தாசில்தாரை பார்க்காம கிளர்க்கை மட்டுமே சுற்றி வந்துடும். தாசில்தாரை பார்த்து விஷயத்தை சொன்னாதான் வேலை நடக்கும். நம்ம அவருக்கு அடியவர் ஆகிட்டா இந்த வேலைப்பாடே 2 வரி. தன் கடன் அடியேனையும் தாங்கள் என் கடன் பணி செய்து கிடப்பது. நம்ம எல்லாத்துக்கும் கடைசி வரி தெரியும். என் கடன் பணி செய்து கிடப்பது, தன் கடன் அடியேனையும் தாங்க. சாமியினுடைய கடமை எது? நம்ம தாங்கிறது தான் அவருடைய கடமை. சுந்தரமூர்த்தி சுவாமி நம்முடைய அப்பர் சுவாமிகள் பாடின திருமுறையை பாடினாரே, நம்ம ஓடுவாரையா திருவதியை இரண்டான அதில் ஒரு வருதி சொல்றாரு, அடியார் படுவது இதுவே ஆகில் அன்பே அமையும். அடியார் இப்படி துன்பப்பட்டாங்கன்னா யாரும் அவன் மேல அன்பு செலுத்துவா? அப்பர் சுவாமி சொல்றாரு, அடியார் படுவது இதுவே ஆகில் அன்பே அமையும் அதிக கிடையிலன்னு பார்க்கறாரு இல்லையா? அதனால சுவாமியோடைய கடன் தன் கடன் அடியேனையும் தாங்கள் என் கடன் பணி செய்து கிடப்பது. 2 பேரும் கடமை மீறக்கூடாது. சுவாமி தன்னுடைய கடமை மீற மாட்டார். நம்ம கடமை மீறாமல் இருந்தால் தப்பிக்கலாம். என் கடன் பணி செய்து கிடப்பது. நாள்தோறும் சிவபூசை பண்ணணும், உண்பதன் முன் மலரிட்டு உண்ணாராயும்னு சொன்ன மாதிரி நாள்தோறும் மலர்படுத்திட்டு அர்ச்சனை பண்ணணும், நாள்தோறும் திருமுறை பாராயணம் பண்ணணும். வந்த பிறப்பை மதித்து வாய்த்ததோர் நந்தமக்கு ஈதோர் பிறவிதனை மதித்திடுமின் அப்படின்னு அந்த பிறவிக்கு ஏற்ற மாதிரி வாழ்த்த வாய் நினைக்க மனமென்றும் தந்த தலைவனை சுவாமியை வாழ்த்தணும், துதி செய்யணும். இதை செஞ்சால் இந்த இடர்பாடுகள் எல்லாம் நமக்கு கிடையாது. நவகிரகத்தோடைய தொழிற்பாடு மார்க்கண்டையை எப்படி வென்றாரோ அதுபோல் நாமும் என்ன செய்யலாம்? அப்பர் சுவாமி சொல்வார், கற்றுக்கொள்வன பூவுல நீர் உட. சாமி இந்த உலகத்தில் நான் ஏன் எவனுக்கு பயப்படணும்? பூ இருக்கு, நீர் இருக்கேன், நீர் இருக்கேன், நான் இருக்கேன், பூசை பண்ணுறதுக்கு எல்லாம் இருக்கு, நான் ஏன் எவனுக்கு பயப்படணும் அப்படின்னு அப்பர் சுவாமி ஒரு தேவாரத்தில் பாடுவார். அதுபோல் நாள்தோறும் சிவபூஜையை தவறாக செய்யுமாறு திருவடியின்பால் கேட்டுக்கொண்டு, திருமுறையை பாராயணம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு, இது காரணம் செய்து உங்கள் திருவடியின்பால் நன்றியை உரித்தாக்கி, இந்த வாய்ப்பை நல்கிய திருவருளுக்கும் இந்த வாய்ப்பை நல்கிய அதை திருவருளுக்கு துணை நின்ற பெரியவர்களாகிய நம்முடைய சைவ பெரியவர்களுக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கி, உங்களுடைய வாழ்விலே இன்பமே இந்நாளும் கலக்க நம்முடைய ஆத்மநாயகராக வரக்கூடிய மீனாட்சி சொக்கநாத பெருமானுடைய திருவடிகளை வணங்கி மிகப்பெற நன்களை எல்லாம் உங்களுக்கு வணங்க வேண்டும் என்று கூறி இதுகாலம் சென்ற திருவடியின்பால் நன்றி உரித்தது. வழிபடம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிழா உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் ஓங்க கர்த்தவம் வேள்வி மொழிக மென்மை பொருள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் நம்ம பார்வதி பதையே. திருமால் சொல்லிட்டு ஒரு வரம் கேட்டாராம். நவபார்வதி யார் சொன்னாலும் ஒரு பிறப்பு குறைக்கணும். தனக்கு இருக்கக்கூடிய பிறப்புல நம்ம ஒரு தடவை சொன்னா ஒரு பிறப்பு குறைக்கணும். திருமால் அப்படி சொல்லியிருக்காரு. நம்ம பார்வதி பதையேன்னு சொன்னா ஒரு பிறப்பு. நம்ம பார்வதி பதையே. நன்றி உரை எத்திராஜ் அவர்கள் 2 நிமிஷம் 2 நிமிஷம் சிவசிவ என்கிலத்தி வினையாளர் சிவசிவ என்றிடத்து வினை மாடம் சிவசிவ என்றிடத்தே வரும் அவர் சிவசிவ என்ன சிவகதிதானே. இன்றைய தினம் குருவருள் திருமன்றத்திலிருந்து ஒரு அருமையான ஒரு சொற்பொழிவு. அட்ட வீராட்டான திருத்தலங்க. இந்த 8 என்பதற்கு ஏற்றவாறு ஒரு சிவனடியாரை தேர்ந்தெடுத்த நம்முடைய கோவிந்தன் ஐயா அவர்களுக்கு முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி கோவிந்தன் ஐயாவுக்கு. ஏன்னா 8 என்பதற்கு ஏற்ற ஒரு சிவனடியார். பேர் என்ன தாங்கியிருக்கிறாரு? 8ஆம் திருமுறையினுடைய மாணிக்க வாசகன் பெருமானை தாங்கியிருந்து இன்னைக்கு 8 பற்றி பேசிட்டு இருக்கிறாரு. அதுதான் இன்னைக்கு நமக்கு கிடைத்த ஒரு பெருமை. 2வது, இந்த 8 வீராட்டானத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? வீர திருவிளையாடல் அப்படின்னு சொல்லுவோம்.
எட்டு வீராட்டனம் என்பது பெருமாளுடைய வீர திருவிளையாடல்கள் என்று நம்ம சொல்லுவோம். அதாவது வீரம் என்பது அதாவது வீரத்தால் ஒருத்தர் அறுக்கிறது கிடையாது, சங்காரம் பற்ற